நான் இல்லை சர்ப்பம் என்று சொல்லிவிடாதே. நீதான் திறந்தால், நீதான் கணவனுடைய கண்களை திறந்தால், நீதான் கணவனை தேவனுக்கு தோட்டத்துக்கு முன்பாக, அதுவும் எந்த தோட்டம், ஏதேன் தோட்டத்துல பரிசுத்த அந்த தோட்டத்துக்குள்ளாக கர்த்தர் உலாவுகிற அந்த தோட்டத்துக்குள்ளாக உன் கணவனை தேவனுக்கு முன்பாக நிர்வாணமாய் நிற்க வைத்த துரோகி நீதான். ஏவாளே, இன்றைக்கு ஆதாம் என்னுடையவன் என்று சொல்லாதே. அவன் உன்னுடைய எலும்பும் மாம்சமாய் இருக்கலாம், ஆனால் அந்த எலும்பும் மாம்சமும் எடுக்கப்பட்ட உன் மாம்சம், எடுக்கப்பட்ட அந்த எலும்பு யாருடையது? அது கர்த்தருடையது. கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடு. உன்னாலே தோட்டம் கரைப்பட்டது, உன்னாலே உன் ஆதாம் என்று சொல்லுகிற உன் கணவரை நீ நிர்வாணமா நிற்க வைத்தவர், பாவத்தை அறியும்படி கண்களை தெரிவித்தவர், தோட்டத்தை வேசித்தனமாக்கினவர். அது மாத்திரமல்ல, உன் தேவனை நான் மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? உனக்குள்ள இருக்கிற அந்த மாம்சம், அந்த மண் என்று சொல்லிதான் தேவனாகிய கர்த்தர் உனக்கு இறங்காதபடிக்கு இந்த வயிற்றுக்குள்ள வேதனை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. அவர் இறங்கதி தேவர். ஏன் அவர் இறங்க முடியவில்லை? மிகவும் வேதனை பெருக பண்ணுவேன் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? சர்ப்பம் விழுந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணை எடுத்து பரிசுத்தப்படுத்தின உன் ஆதாமே, உன் புருஷன் என்று சொல்லுகிற உன் கணவனை மறுபடியும் தேவனிடத்தில் உருவாக்கும்படி ஒப்புக்கொடு. அவனுடைய மண்ணை அவனிடத்தில் திரும்ப கொடு. அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனிடத்தில் ஒப்புக்கொடு. ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளிவந்த நீ உன் ஆதாமை மறுபடியும் ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக உள்ளே போவதற்கு உன்னால முடியுமா? ஏவாளே, ஹல்லேலூயா, ஆமென். மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினால் மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். பிரியமான ஏவாளே, உன்னுடைய கணவன் ஆதாம் என்று சொல்லுகிறார். ஒரு வார்த்தை கூட ஆதாமை சொல்லுவதற்கு நீ இடம் கொடுப்பதில்லை. தேவனுக்கு முன்பாக உன் ஆதாம் குற்றவாளியா இன்றைக்கும் நின்றால் கூட என் கணவர் நல்லவர், அவர் பரிசுத்தர் என்று சொல்லி ஆதாமை சார்ந்து கொள்கிறாயே தவிர பிந்தின ஆதாமை நீ சார்ந்து கொள்ளாதபடிக்கு இன்னும் நீ நிற்பது என்ன? அவர் எடுக்கப்பட்ட மண்ணை என் தேவனாகிய கர்த்தர் ஆதாமை அவர் உருவாக்கி, தேவனாகிய கர்த்தர் அந்த ஆதாமுக்குள்ளாக, உன் ஆதாம் என்று சொல்லுகிற உன் புருஷனுக்குள்ளாக இருக்கிற அந்த ஆவி, தேவன் தந்த ஆவி, ஆட்டுக்குட்டியானவருடையது, பரிசுத்த ஆவியானுடைய ஆவியை கரைப்படுத்த உனக்கு அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இஜனல் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ் வழியாக எங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே கர்த்தர் எங்களுக்கு இந்த தருணத்தை கொடுத்ததற்காக நான் அவருடைய ஆணிப்பாய்ந்த கால்களிலே முத்தமிட்டு பகிர்ந்து கொள்கிறோம். இதற்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அநேக வார்த்தைகள் கேட்டிருப்பீர்கள். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அன்பான சகோதரியே, உங்களுக்கு ஏவாளே, நீ மண்ணுக்கு திரும்புவாய், நீ மண்ணா இருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய். இந்த சத்தியம் உண்மையாகவே அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் சத்தியம் அது உண்மைதான். அதிலிருந்து மீண்டு வருவதற்கு அதில் சொல்லப்பட்டதான கர்த்தருடைய உண்மையான சத்தியத்தை அறிந்து அதன் வழியிலே நீங்கள் போவீர்களானால், கோபப்படாமல் அதில் இருக்கிற உண்மையை, நிஜத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் நிச்சயமாய் உடைய வாழ்க்கையிலே ஏவாளால வந்ததான மரணம் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் நம்முடைய ஆத்துமா பரலோக ராஜ்யத்துக்கு நிச்சயமாய் போகும். ஆமென். கர்த்தர் இந்த நாளில கூட ஏவாளை குறித்து சில காரியங்களை நம்மோடு கூட அவர் பேச போகிறார். இந்த சத்தியத்தையும் நீங்கள் உண்மையால் வேதத்துல இது இருக்கிறதா அல்லது இதற்கு மாறாக சொல்லப்படுகிறதா என்பதை நீங்கள் அலசி ஆராய்ந்து நீங்கள் பாருங்கள். இதிலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக எங்களிடத்துல நீங்கள் கேட்கலாம். இல்லை, இதை குறித்து மற்ற இடத்துல வேறு மாதிரியாக சொல்லுகிறார்களே, நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்களே என்று நீங்கள் எங்களிடத்துல கேட்க வேண்டுமானால் தாராளமாய் நீங்கள் எங்களோடு கூட பேசலாம். கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு விடிவை தருவார். ஏனென்றால் வாழ்வது ஒரே ஒரு முறைதான். அந்த வாழ்க்கையை கர்த்தர் தந்த ஜீவனை பரிசுத்தமாய் பாதுகாத்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக போக வேண்டும் என்பது
என்பதுதான். இது யாருக்கும் அல்ல, ஆதாமுக்கு கொடுத்த அந்த உரிமையை ஒரு குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று ஆதாமுக்கு கொடுத்த அந்த கட்டளை இந்த நாளிலே ஏவாளுக்கு அது மாறி இருக்கிறது. ஏவாள் தான் ஒரு முழு குடும்பத்தையும் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக வேண்டும். ஆமென். அப்படி கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கிற எந்த ஸ்திரீயும் எந்த சகோதரியும் நீங்கள் கர்த்தருக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள். ஆனால் உங்கள் குடும்பத்தில் எந்த சாபமானாலும் வியாதியானாலும் எந்த ஆதாமானாலும் எந்த ஆதாம் மனமாற்றம் அடையாமல் கடின இருதயத்தோடு கூட பார்வோனை போல இருந்தாலும் தேவனாகிய கர்த்தரை உடைத்து என் தேவனே தோட்டத்துக்குள்ள உங்களை வைத்தே அவர் உள்ளே கொண்டு வந்து அவர் நிறுத்தி உங்களுக்கு சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே என் தேவன் கொடுக்க ஒரு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏற்றுக்கொள்ளாத சகோதரிகளுக்கு நான் சொல்லவில்லை, சத்தியத்தை விரும்புகிறவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் நேசிக்கிறவர்கள் இன்னும் சத்தியத்திலே உண்மை அவர் ஆழத்திலே இறங்கி தேவனுக்குள்ளாக இறங்கி இன்னும் அதிகமாக வளர வேண்டும் என்று நினைக்கிற சகோதரிகளுக்கு தான் இந்த சத்தியம் ஏற்றுக்கொண்டு வாக்குவாதம் செய்கிறவர்களுக்கு அல்ல. எப்படி வேணாலும் சொல்லலாம் சத்தியத்தை. இந்த காலகட்டத்தில் பாவம் செய்வது நியாயம் என்று சொல்லுகிற அளவுக்கு சபைகளிலே இன்று பேசப்படுகிறது. அதனால்தான் நான் சொல்லுகிறேன், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறவர்கள் ஒரு சிலர் தான், நான் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லியிருக்கிறார், அவர் எழுதியிருக்கிற வார்த்தைக்கு எந்த சகோதரி கர்த்தருக்குள்ளாக இன்னும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ இந்த சத்தியம் நிச்சயமா கர்த்தர் உங்களை இருதயத்துக்குள்ளாக வைத்து உங்களை பூர்ணப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஒரு சிறு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி விட்டு நம்ம கர்த்தருடைய வேதத்துக்குள்ளாக நாம் தியானிக்க நாம் சொல்லலாம். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் பிரியமே என்றோவதி என்கிறதான பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். Yes,
நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துல கூட நாங்கள் தியானிக்க போகிற இந்த வேத வார்த்தையை கர்த்தர் நீர் அப்பா எங்களுக்கு பிரயோஜனமாக கொடுப்பீரா. இந்த கேட்கிற ஒவ்வொரு சகோதரியும் என் தேவன் தகப்பனை பரிசுத்தப்படுத்துவீராக. உடைக்கப்பட்ட இருக்கிற, கைவிடப்பட்டு இருக்கிற, திக்கச்சூழா இருக்கிற ஒவ்வொரு மையோ எனக்கு யாரும் இல்லையே, என் அரவணைக்கு அன்பு செலுத்த எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லுகிறவர்களுக்கு என் ஆண்டவர் உடைய மார்பு போதும் அப்பா. உடைய பிரசாரத்தினாலே உடைய மார்பிலே எங்களை ஒவ்வொரு சேர்த்து சாய்த்துக் கொள்வீராக. யாரும் இல்லாதபடிக்கு திக்கச்சவளாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு சகோதரிக்கும் என் கர்த்தர் கணவனால் கைவிடப்பட்ட ஒவ்வொருவருக்கும், கணவன் இருந்தும் கணவன் இல்லாதபடி வாழ்கிற ஒவ்வொரு ஏவாளுக்கும் கர்த்தர் உடைய மார்பிலே நீ சாய்ந்தவர்களை ஆற்றி தேய்ச்ச வேணுமாய் நான் செபிக்கிறேன் ஐயா. நீ அப்படி செய்து விட்டபடி நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதற்கு முன்பாக ஏவாளே நீ மண்ணாய் இருக்கிறாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். இந்த நாளில கூட நாம் தியானிக்க போகிற இந்த பகுதி ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். கட்டளையிட்டார்னா அதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. அப்படியேதான் கீழ்ப்படிச்சாக வேண்டும். அப்படி இல்லைன்னா சாப்பிடுதான். அப்படி ஆண்ட தேவனாகிய கர்த்தர் சொன்ன கட்டளையை மீறி நடந்தது நிமித்தமாய் ஏவாள் நிமித்தமாய் ஆதாமுக்கு என்ன நேர்ந்தது என்று சொல்லிதான் நான் பார்க்க போறோம். என்ன நேர்ந்தது? ஒன்று, மரணம். பொதுவாய் மரணம் அங்கு நேரிடும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொன்னார். ஆனால் தேவன் சொன்னார் சாகவே சாவாய். ஆனால் பிசாசு சொல்கிறான், ஆதியாகமம் 3வது அதிகாரம் 4வது வசனத்துல, நீங்கள் சாகவே சாவதில்லை. ஹல்லேலூயா, ஆமென். அவர்கள் பழத்தை சாப்பிட்ட பொழுது செத்தார்களா? இல்லை. உடனே செத்தார்களா? இல்லை. ஆனால் அவர்கள் ஆத்துமா மறைந்திருக்கிறது. அந்த ஆத்துமாவை பார்க்க முடியாது. ஆனால் கர்த்தர் சொன்னபடி அந்த நேரத்திலே மரணம் நிச்சயிக்கப்பட்டது. ஆத்துமா மரித்து போனது. ஹல்லேலூயா, ஆத்துமா மரித்து போனது. சரீரத்துக்கு மரணம் நிச்சயிக்கப்பட்டது. தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் அது பொய் சொல்லாது. இந்த பொய்யன், இந்த திருடன், மனுஷ கொலைபாதகன் நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொல்லி ஏவாளிடத்திலே ஒரு மனுஷன், தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கைகளினாலே எடுத்து உருவாக்கப்பட்ட மனுஷனுக்கு சாவை அவன் வர வைத்தான். அவர் எடுத்த மண்ணை என்னுடையது, என்னுடைய மண் என்னிடத்துக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லி, மரணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஏவாளிடத்திலே அவன் பொய் சொன்னான். ஹல்லேலூயா, glory. அது உண்மை. ஆனால் தேவனுக்கு விரோதமாய் அவருடைய சித்தத்தை உடைக்கும்படியால் தோட்டத்திலே தந்திரமாய் அவன் நுழைந்து ஏவாளை பிடித்து அவருடைய புருஷனுக்கு சாவை வர வைத்தான். அவளுக்கும் சாவை வர வைத்தான். இதற்கு பிறகு வருகிற சந்ததி முழுவதுக்கும் மரணத்தை வர வைத்தான். அவர் மரணத்துக்கு அதிகாரி. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தவர். அவர் பாதாளத்தை வென்றவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஏவாள் தன்னுடைய புருஷனுக்கு அவள் சாவை வர வைத்தார். ஏன்? அவள் உயிரோடு இருக்கும் பொழுது சர்ப்பத்தினுடைய பேச்சை கேட்டு தன்னுடைய புருஷனுக்கு அவள் சரீரத்தில் ஒரு மரணம், ஆத்மாவில ஒரு மரணத்தை வர வைத்தவள் இந்த ஏவாள். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு எந்த ஸ்திரீயாவது, ஐயோ நான் என் கண்ணெதிரே என் கணவன் சாக போகிறதை நான் பார்க்க போகிறேனே, என்னாலே தான் என் கணவருக்கு மரணம் வந்தது, என்னாலே தான் என் கணவருக்கு மரணம் நிச்சயிக்கப்பட்டது, என்னால தான் இன்னமும் என் கணவனுடைய ஆத்துமா திரும்பாதபடிக்கு, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு, என்னால தான் இன்னும் இன்றைக்கு என் கணவர் மரிப்பாரானால், என் ஆண்டவர் உயிர் தந்தாரே, என் ஆண்டவர் ரத்தம் சிந்தினாரே, அவர் ரத்தத்திற்கு என் கணவர் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக உள்ளே போவார் என்று சொல்லி ஏவாளே உங்களால் சொல்ல முடியுமா? இல்லை. ஆமென். இன்னமும் ஏவாள் எப்படிப்பட்டவளாய் வாழ்கிறாள்? அன்றைக்கு ஏவாள் சர்ப்பத்தினுடைய அவள் பேச்சை கேட்டாள். ஹல்லேலூயா, புருஷன் என்று சொல்லி அவனுக்கு 2 மரணத்தை வர வைத்தவள் இந்த ஏவாள். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7வது வசனத்துல நாம் வாசிக்க போகிறோம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. இந்த பழத்தை அவள் சாப்பிட்ட பிறகு தேவனாகிய கர்த்தர் சொல்றார், அதை தொடவும் புசிக்கவும் கூடாது. நீங்கள் சாகாதபடிக்கு, 3வது வசனத்தை தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு, எவ்வளவு நல்ல தேவன், நம்முடைய மரணத்தை விரும்பாத தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் நல்லா இருக்கணும், என்றென்றைக்கும் நீங்கள் ஜீவனோடு இருக்க வேண்டும், மரணத்தை நீங்கள் ருசி பார்க்க கூடாது. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டும் ஒன்னே ஒன்று, நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். ஹல்லேலூயா, ஆமென், glory. அப்போ இந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு என்ன நடந்தது? அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து
அவர்களுக்கு தைத்து தங்களுக்குள்ளே அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். ஹல்லேலூயா, க்ளோரி. தோட்டத்துல ஏவாள் செய்ததான காரியம், ஏதேன் தோட்டம் என்பது சாதாரண ஒரு மரம் செடி வைக்கிற சாதாரண மனுஷன் உண்டாக்கின தோட்டம் அல்ல. ஏதேன் தோட்டம் என்பது அது பரலோகம். ஹல்லேலூயா, தேவன் உலாவுகிற இடம், தேவனுடைய தோட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரலோகத்தையே அந்த நேரத்தில் அவர் என்ன செய்கிறார்? நிர்வாணமாய் அவர் நின்றார். ஹல்லேலூயா, நிர்வாணமாய் நின்றால். அது மாத்திரமல்ல, தன்னுடைய கணவன் என்று சொல்லுகிற ஆதாமையும் அவர் நிர்வாணமாய் நிற்க வைத்தார். ஹல்லேலூயா, எவ்வளவு பெரிய பாவம் அந்த தோட்டத்திலே பிரவேசித்தது. ஹல்லேலூயா, தன் கண்முன் தேவனுடைய தோட்டத்துக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக தன் கணவரை தன் கணவனும் அவளும் நிர்வாணமாய் நின்றார்கள். ஹல்லேலூயா, தோட்டத்திலே நிர்வாணமாய் நிற்க போகிறார்கள் என்பது தேவனுக்கு தெரியும். ஆனால் ஒரு ஏவாள், ஒரு பெண்ணானவள் தன் தேவனுடைய தோட்டத்துக்குள்ள தன் கணவரை அவள் நிர்வாணமாய் நிற்க வைத்தவள். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? இன்றைக்கு வாழ்க்கை இந்த சூழ்நிலை வாழ்கிறவங்க என்ன செய்யறாங்க? பெற்றவர்கள் என்ன செய்யறாங்க? கணவனும் புருஷனும் என்ன செய்யறாங்க? பிள்ளைகள் வந்து பாவம் செஞ்சுட்டா, பிள்ளைகள் வந்து பாவம் செஞ்சுட்டா என்ன சொல்றாங்க? என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சுன்னு சொல்லி. எப்படி போச்சு? தாய் தகப்பன் செய்த தவறுதான் பிள்ளைகள் மேல் சுமந்தபடினால்தான் அந்த தவறை அவர்கள் செய்கிறார்கள். அவர்களால் செய்யவில்லை, வழிவிடுகிறார்கள், அவ்வளவுதான். அதற்கு மூல காரணம் யார்? ஏவாள் தான், வேறு யாரும் கிடையாது. ஆதாம் எல்லாம் கிடையாது, ஏவாளே அவள் தான் காரணம். தேவனுடைய தோட்டத்துக்குள்ள தன் புருஷனை அவள் நிர்வாணமாய் தேவனுக்கு முன்பாக அவள் நிற்க வைத்தவள். ஹல்லேலூயா, க்ளோரி. தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமாய், தேவனாகிய கர்த்தர் தோட்டத்துக்குள்ளே உருவாக்கும் பொழுது அவர்கள் இருவரும் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? எப்படி இருந்தார்கள்? வாசிக்கிறது. அவர்கள் ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாகியதும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 25வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அங்க பாவம் என்று உள்ளே எதுவும் பிரவேசிக்கவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு சொல்லுகிற சத்தியம், இன்றைக்கு சொல்லப்படுகிற சத்தியம், குடும்பம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. ஆமா, ஒத்துக்கொள்ளுகிறோம், குடும்பம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டதுதான். ஆனால் பாவத்தை தேவனால் உட்புகுத்தப்படவில்லை. பாவத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கவில்லை. தேவன் பரிசுத்தமாய் அவர் உங்களை சிருஷ்டித்து இருவரையும் தோட்டத்துக்குள்ளே வைத்தால் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் ஆதாமை தோட்டத்திலே வைத்து 2 பேரையும் அவனுக்கு துணையா ஏவாளையும் சிருஷ்டித்து கொடுத்தால், அந்த சிருஷ்டித்து 2 பேரும் கணவனும் மனைவியுமா இருந்தார்கள். துணைவியா ஏவாள் இருந்தால் அந்த இடத்துல இருக்கும் பொழுது தேவனுக்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 25வது வசனத்திலே ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாக இருந்தோம், வெட்கப்படாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. அங்கே பாவம் இல்லை. அவர்கள் பாவத்தை தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தவில்லை. அவர் பரிசுத்தர், அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். ஹல்லேலூயா. பாவம் அங்க உட்பிரவேசித்தது யாராலே? சர்ப்பத்தாலே, ஏவாளாலே. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் குடும்பத்தை ஏற்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. ஏவாளும் ஆதாமையும் சிருஷ்டித்து அவர் ஏற்படுத்தினது உண்மைதான், அவர் உருவாக்கினது உண்மைதான், அவர்கள் நாசிலே சுவாசத்தை ஊதினது உண்மைதான். ஒற்றுக்கொள்ளுகிறோம். The Holy Spirit ministers வழியா உங்களோடு கர்த்தர் சரியா உண்மையான சத்தியத்தை அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த சத்தியத்தை நீங்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு உண்மை இதுதான் என்று ஏற்றுக்கொள்வீர்களானால் இதற்குரிய ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் உங்க குடும்பத்தில் ஏவாளாகிய உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களால் வந்த பிள்ளைகளை பரிசுத்த சந்ததியா மாற்றி அவர்களை ஊழியக்காரராய் என் தேவனாகிய கர்த்தரை மாற்ற இன்றைக்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அருமையான சகோதரியே, இதை கேட்கிற நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலையோடு கூட இருக்கிறீர்களா? தேவனாகிய கர்த்தர் தோட்டத்திலே நீங்கள் இருக்கும்பொழுது, தேவனுக்கு முன்பாக நீங்கள் இருக்கும்பொழுது நிர்வாணிகளாய் இருந்தீர்கள். ஹல்லேலூயா. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 25வது வசனத்துல நான் தேவனுக்கு முன்பாக நிர்வாணமாய் நின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதாம் கணவனும் தேவனுக்கு முன்பாக நிர்வாணமாய் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் பொல்லாத வலு சர்ப்பம், பொல்லாத சாத்தானவன், பொல்லாத சர்ப்பம் அந்த வஞ்சித்த பிறகு, ஆமென், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது.
அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. யார் திறந்தார்கள்? தேவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்ப்பம் திறந்தான். திறந்த உடனே சர்ப்பம் வந்து அந்த கண்களை அவன் வந்து வழியதான் விட்டான், வழியதான் சொல்லி கொடுத்தான். ஆனா செய்தது யாரு? ஹல்லேலூயா, ஏவாள். ஹல்லேலூயா. ஒரு தன் கணவனை உயிரோடு இருக்கும்போது தேவனுக்கு முன்பாக நிர்வாணமா நிற்க வைத்தவள் இந்த ஏவாள். ஹல்லேலூயா. பாவம் யாரால பிரவேசித்தது? பிரியமான சகோதரியே, ஒரு வார்த்தை கூட இப்படிப்பட்ட பரிசுத்தத்தை கூட எடுத்துக்கொண்டாலே முகம் சுளித்துக் கொள்கிறார்கள். ஆனால் இங்கே பாவம் என்று யாராலே வந்தது? சர்ப்பத்தாலே வந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஏற்றுக்கொள்வீர்கள் ஆனால் உங்களையும் உங்களுடைய கணவனாகிய ஆதாமையும் உங்களுடைய பிள்ளைகளையும் அவர் பரிசுத்தப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 11வது வசனத்துல, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல வாசிச்சு பார்க்கும் பொழுது ஆதாமை நோக்கி அவர் கூப்பிடுகிறார். அப்படியே அவர்களை விசாரித்து வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற 10வது வசனத்துல, நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டு நிர்வாணியாய் இருப்பதனாலே ஒளித்து கொண்டேன். ஹல்லேலூயா. நிர்வாணமாய் இருக்கிறதுனால ஒளித்து கொண்டு. யார் நிர்வாணமாக்கியது? இந்த இடத்துல நிர்வாணம்னா யாரு? நிர்வாணம்னா என்ன? நிர்வாணம்னா ஒண்ணுமே தெரியாது. தேவனுக்கு முன்பாக இருக்கும் பொழுது நம்ம நிர்வாணமா இருக்கணும் எந்த பேருக்குமே தெரியாது. ஆனா இந்த இடத்துல நிர்வாணம் என்கிறதால அந்த ஒரு நிலைமை, அசிங்கத்தை, அவமானத்தை வர வைத்தவன் யார்? ஹல்லேலூயா. சர்வம் தானே. இங்கே கண்கள் திறக்கப்பட்டவுடனே தேவனாகிய கர்த்தர் ஆதாமை விசாரிக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், தேவரே சத்தத்தை கேட்டு தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால பயந்து ஒழித்துக் கொண்டேன். ஹல்லேலூயா, ஆமென். ஏவாள் தன் கணவனை நிர்வாணியாய் தேவனுக்கு முன்பாக அவள் நிற்க வைத்தாள். அவர் தோட்டத்திலே நிர்வாணப்படுத்தினாள். ஹல்லேலூயா, க்ளோரி. அவன் என்ன செய்யறான்? உடனே என்ன செய்யறான்? ஒழித்துக் கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. ஒரு மனைவி தன் கணவரை தேவனுக்கு முன்பாக எப்படி பயபக்தியாய் நடத்த வேண்டும்? ஒரு கணவன் தன் மனைவியை பயபக்தியாய் நடக்க கர்த்தருக்குள்ளாக நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமான சகோதரியே, வேதத்துல சொல்லி கொடுக்கிற சத்தியம் இப்பொழுது, மனைவிகளே, உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஏன் மனைவியை கீழ்ப்படியாம வளர்த்துட்டாங்க பெற்றவங்க வளர்க்கும் போதே கீழ்ப்படியாம அடங்காமையா வளர்த்துட்டாங்க. பெற்றவங்க பெற்றெடுக்கும் பொழுது மனைவியா இருக்க சிறு பிள்ளையா இருக்க பெண்ணானவள அவளை குமாரத்திய அடங்காதவளா வளர்த்துட்டாங்க. போய் புருஷனுக்கு வீட்டுக்கு போகும்போது கீழ்ப்படிந்திருன்னு சொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கு சத்தியம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? புருஷனுக்கு கீழ்ப்படிந்திரு. ஆமா, ஒத்துக்கிறோம். புருஷனுக்கு கீழ்ப்படிந்தா இருக்க வேணும். எதுக்கெல்லாம் பேசக்கூடாது. எப்படி கீழ்த்திருக்க வேண்டும்? புருஷன் கிறிஸ்துவா இருந்தால் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷன் அந்தி கிறிஸ்துவா இருந்தால் அவருக்கு எதிர்த்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட புருஷனா இருந்தால் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். தேவனை போல பரிசுத்தமாய் கிறிஸ்துவா இருந்தால் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஏவாளே, உன் கணவனை எப்படி தேவனுக்கு முன்பாக அவருடைய அவருடைய பரிசுத்தமான தோட்டத்தில் நீ அவரை எப்படி நிற்க வைத்தவள்? நீ எப்படிப்பட்டவள்? நீ எப்படிப்பட்ட துரோகியால் தேவனுடைய கட்டளை மீறி செய்திருந்தோம் இன்றும் உணராதபடிக்கு இன்றைக்கு நிர்வாணமாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நிர்வாணமாக்கி கொண்டிருந்தோம் தேவனுக்கு பயப்படாதபடிக்கு இன்னொரு அலங்கரித்து பாவத்தின் மீட்சியை பிறப்பது நாசப்படுத்தி பிள்ளைகள் மேலே பாவத்தை சுமத்தி விட்டு சாபத்தை விடுத்துவிட்டு நீ மண்ணுக்கு போகிறாய். ஹல்லேலூயா. அப்படி இராதபடிக்கு தேவன் நாளிலே உடைய கண்கள் திறப்பாராக. தன் கணவனை அவள் நிர்வாணியாய் நிற்க வைத்தாள். தேவன் கேட்கிறார், ஒரு மனைவி தன் கணவன் தேவனுக்கு பயப்படுகிறவனா மாற்ற வேண்டும். தன் கணவன் ஆதாமை கர்த்தருக்கு பயப்படுகிறவனா உருவாக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டதான எல்லா கட்டளைகளும் இந்த நாளிலே ஏவாளுக்கு திரும்பி இருக்கிறது. ஏவாள் தான் கர்த்தருக்கு முன்பாக ஆதாமை நிர்வாணியால் அவன் நிற்க வைத்தாள். அப்படியானால் சுமக்க வேண்டிய பாரம் யாருடையது? ஆதாமிலிருந்து இப்பொழுது ஏவாளுக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இது ஒவ்வொரு ஏவாளின் மீது விழுந்த கடமை. ஹல்லேலூயா. ஆமென். இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமாண்டவரே, நான் தான் பாவி, என்னாலதான் வந்தது பாவம், நான் தான் சர்ப்பம் தான்
அவனுக்கு நல்லா தெரியும் எல்லா விஷயமும். ஆனா நான் கேட்ட பார்த்தீங்களா, அவன் சத்தத்தை நான் கேட்ட பார்த்தீங்களா, பயப்படலையே. ஆனா ஏன் கணவர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பயப்படுகிற நல்ல கணவர், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பயந்து போய் ஒளிந்து கொள்ளுகிற நல்ல சுபாவம் உள்ள கணவர். ஐயோ, நானும் கர்த்தருடைய தோட்டத்துல சர்ப்பம் வந்து பேசும் பொழுது பேசி 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 அவருடைய இச்சக வாழ்க்கையில வார்த்தையில நான் மயங்கி போய் என்னையே நான் இழந்து போறேன். ஹல்லேலூயா. ஒரு பயமும் எனக்கு வரலையே, ஒரு பயம் அல்ல. ஏவாளே உனக்கு என்ன பசியா இல்ல பட்டினியா, உனக்கு என்ன ட்ரெஸ் இல்லையா, உனக்கு என்ன குறை வச்சார் ஆண்டவர்? தோட்டத்துல குடிக்க தண்ணி இல்லையா, இல்ல சுத்தி பார்க்க இடம் இல்லையா? எல்லாமே இருந்தது, எல்லா மிருகமும் இருந்தது. உனக்கு என்ன குறை வச்சார் ஏவாளுக்கு? ஒரு குறையும் வைக்கலையே. அப்ப என்ன பசி உனக்கு எடுத்து போய் அந்த விருட்சத்தின் கனியை புசித்து சாப்பிட்ட? ஹல்லேலூயா. இது ஒரே நாள்ல போய் நடந்த காரியமா? நீ தினம் போய் சபத்தோடு கூட போய் நீ பேசுறியே, ஆண்டவர்கிட்ட கேட்டியா, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்கிட்ட வந்து பேசுறான், மனுஷன் பணபாதக இப்படிலாம் வந்து பேசுறான், வஞ்சகமா பேசுறான் இப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீ சொன்னியா? ஆதாம்கிட்ட சொன்னியா? எதுவுமே சொல்லாம நயமா பேசி வஞ்சகமா பேசி நீ இச்சித்தப்படுத்தியா? தேவனை போல ஆவீர்கள் என்று சொல்லி தேவனுக்கு சமமாவீர்கள், தேவனை போல இருப்பீர்கள். பெண்ணானவளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஆசை, அவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெருமை? ஏன் தேவனை போல ஒரு பெண்ணானவள் மாற வேண்டும் என்று நினைப்பானாலா? அவள் இயேசுவேல். ஹல்லேலூயா. அவள் தான் பாவர். அவள் உள்ளே இருக்கிற அந்த இச்சையை தூண்டிவிட்டு அவளை கடவுளாக்க வேண்டும். கடவுளை போல தேவனை போல நீங்கள் மாறுவீர்கள் என்று சொல்லி சர்வம் வஞ்சித்தான். சரி, வஞ்சித்து ஏமாந்து போனேன். அப்ப சரி, இப்ப உணர்ந்துக்கோ, நான் தான் என் கணவர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவர் பயந்து போய் ஒளித்து கொண்டார். ஆனா நான் அப்படிப்பட்டவளா இல்லையே. ஒரு பெண்ணா இருந்தோம், நான் எப்படி இருந்திருக்கணும்? பயந்த சுபாவுடையவளா இருக்கலும் இல்ல. உனக்கு ஆதாமுக்கு அல்லவா துணையா உன்னை கொடுத்தா, நீ ஆதாமுக்கு பயந்து அவருக்கு நல்ல ஒரு துணையா எல்லாம் இருந்திருக்க வேணும். போய் ஒரு பயப்படுற சுபாவம் இல்லை. ஆனா சபத்தோடு கூட தேவனுடைய தோட்டத்திலே போய் நீ பேசுகிற மீறுகிற பெண்ணாய் நீ இருந்திருக்கிறாய். ஹல்லேலூயா. ஆதாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவன் பயந்து ஒளித்துக் கொண்டேன் ஆண்டவரே என்று சொல்லி தேவனிடத்தில் அவன் சொல்லுகிறான். பிரியமான ஏவாளே, உன் கணவர் எப்படிப்பட்டவராய் இருந்திருக்கிற தோட்டத்திலே பார்த்தியா? அவர் பயந்த சுபாவம். எப்படி தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனை தேவனுடைய தோட்டத்தில் அவருக்கு முன்பாக அவர் பார்க்க நிர்வாணமாய் நிற்க வைத்த பட்டுப்பாவி நீ. ஹல்லேலூயா. தேவனுக்கு நீ துரோகம் செய்தவள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ ஒத்துக்கொள்வாயானா கர்த்தர் குடும்பத்தையும் வீட்டையும் உன் பிள்ளைகளையும் உன்னையும் பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து உன்னுடைய ஆதாமை தேவன் பூரணமாய் பரிசுத்தப்படுத்தி இந்தின ஆதாமாய் போல மாற்ற அவர் வல்லவராயிருக்கார். இல்ல நான் இல்லை, நானா பாவம் செய்தேன்னு சொல்லி இன்னும் ஏவாளை போல பல மடங்கு பாவம் செய்திருப்பீர்களானா, இன்னும் நிர்வாணத்தை நீங்கள் திறப்பீர்களானா, தேவன் சொன்ன தேவன் அனுமதிக்காத பாவத்தை பெருக்குகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் தேவனாகிய கர்த்தர் சொன்ன சாபத்தையும் ஹல்லேலூயா எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு வயதான காலத்திலே புலம்புவோம். ஐயோ, ஏன் நமக்கு இப்படி வந்தது? ஆதாமை இழந்து விதவையாக நான் இன்றைக்கு நிற்கிறேனே, ஏன் இப்படிப்பட்டதான படுவும் வேதனை கொடுமை ஏன் எனக்கு இப்படி வந்தது என்று சொல்லி புலம்பி தவிப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை படிக்கும் பொழுது உடனே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நான் பாவி, என்னாலதான் எல்லாமே வந்தது என்று சொல்லி ஒற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோபு 28 அதிகாரத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானம். ஞானம் இல்லாதவளாய் ஏவாள் காணப்பட்டாள். தேவனுடைய ஞானம் இல்லாதவளாய் அவள் காணப்பட்டாள். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயமுடையவனாய் ஆதாம் காணப்பட்டான். பொல்லாப்புக்கு விலகுகிறதே புத்தி என்று வேதம் சொல்லுகிறது. பொல்லாங்கு செய்கிறவன் அவன் பொல்லாங்க மனுஷன் கொலைபாதகன் பொய்யன் வஞ்சகன். ஹல்லேலூயா. ஆமென். சர்வம் இந்த சாத்தான் சர்வம் வஞ்சித்தான். ஹல்லேலூயா. ஆனால் அவள் பொல்லாப்புக்கு விலகாதபடிக்கு புத்தி இல்லாத ஸ்திரியால் ஏவாள் காணப்பட்டாள். ஆனால் ஆதாம் அப்படிப்பட்டவன் அல்ல. இது பொல்லாப்பு என்று அறிந்தவுடனே தேவனுக்கு அவன் பயந்தவனாய் ஆண்டவரே நான் ஒளித்துக் கொண்டேன் அப்பா, நான் இப்பொழுது நான் நிர்வாணமாய் நிற்கிறேன் ஆண்டவரே, உங்க முன்னாடி நான் எப்படி வந்து தோட்டத்தில் நான் எப்படி இருந்த நிர்வாணமாய் அல்லவா நான் இருந்தேன்.
இருந்த நிர்வாணமா இருக்கும்போது யாராவது சந்தோஷப்படுவாங்களா? ஹல்லேலூயா. நீங்களே சொல்லுங்க, யாராவது நிர்வாணமா இருந்தா யாராவது சந்தோஷப்படுவாங்களா? ஆனா ஆதாம் சொல்றான் நான் இப்ப நிர்வாணமா இருக்கிற ஆண்டவரே, நீங்க உண்டாக்குன தோட்டத்துல நான் எப்படி இருந்தேன், என் கூட மனைவி இருந்தா, என் கூட நீங்க உருவாக்குன அந்த ஸ்திரீ எனக்கு தந்தீங்களே, நாங்க 2 பேரும் நிர்வாணியா இருக்கும்போது இந்த தோட்டத்துக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா நாங்க இருந்தோம். ஆனா இப்போ நிர்வாணம் தெரிந்த உடனே ஐயோ எனக்கு தேவனுக்கு முன்பாக பயம் வந்துடுச்சு. ஹல்லேலூயா. ஒளித்து கொண்டு நான் எப்படி அப்பா உங்க முன்னாடி நான் வர்றது, நான் எப்படி உங்க முன்னாடி நான் வந்து நிக்கிறது ஆண்டவரேன்னு சொல்லி அவனை ஒளிஞ்சுட்டு அப்பா நான் ஒளிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி தேவனுக்கு முன்பாக அவன் உண்மையை சொன்னான். ஹல்லேலூயா. ஆதாம் தேவனுக்கு பயப்படுகிறவனாய் அந்த இடத்துல பாவம் பிரவேசித்த உடனே அவன் தேவனுக்கு பயந்தவனாய் காணப்பட்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார் 11வது வசனத்துல, உன்னை நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? ஹல்லேலூயா. நான் உனக்கு சொல்லவே இல்லையே நீ நிர்வாணியா இருக்கிறேன்னு. ஆனா நீ பழத்தை சாப்பிட்ட பிறகு நீ சொல்ற நான் இப்ப நிர்வாணியா இருக்கிறேன், நீ நிர்வாணின்னு சொல்றதுக்கு உனக்கு அறிவித்தவன் யார் அப்படின்னு ஆண்டவர் எதையுமே கேட்கல. உனக்கு ஏன் நீ இப்படி பயப்படுற, நீ ஏன் இப்படி நீ சத்தத்தை கேட்கிற, நீ ஏன் நிர்வாணின்னு சொல்ற, அப்பனா உனக்கு நிர்வாணின்ற வார்த்தை உனக்கு எப்படி உனக்கு தெரியும்? உனக்கு நிர்வாணின்னு சொல்லி கொடுத்தவன் யார், உனக்கு அறிவித்தவன் யார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுங்க, நான் விளக்கின விருட்சத்தின் கனியை நீ புசித்தாயோ என்றார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ அதற்கு பிறகாக வர்ற வார்த்தையை நீங்க வாசிச்சு பாருங்க. அதன் பிறகு ஆதியாகமம் 3வது அதிகாரம் 12வது வசனத்துல, அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரே தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு புசிக்க கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். ஹல்லேலூயா. அவன் சொன்னது சரிதான், உண்மைதான் சொல்லியிருக்கிறான். அவன் எனக்கு கொடுத்தா நான் புசித்தேன் என்று சொல்லி. அப்போ இந்த வார்த்தையை ஏவாளத்துல ஆண்டவர் கேட்கிறான், அவளும் உண்மையதான் சொல்றான். அவர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொல்லி. ஆதியாகும் இந்த கால்தேவர்கள் நிர்வாணியார் ஒரு ஏவாள் ஒரு பெண்ணானவள் நிர்வாணத்தை தெரியப்படுத்தினாலும் அந்த இடத்துல படுத்த நிர்வாணமாக்கினதுனால அவளுக்கு வந்ததான வேதனை. ஹல்லேலூயா. தேவனிடத்துல சரிம்மா நான் உன்னை மன்னிச்சிட்டேன், இதோ நீ தெரியாம செஞ்சுட்டேன், சரி நான் மன்னிச்சிட்டேன், சரிம்மா இனிமே நீ அப்படி செய்யாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரா? இல்ல. ஹல்லேலூயா. இப்போ எப்படி இருந்தாலும் சரி கண்டுக்காம போயிடுவாங்க. தேவனாகிய கர்த்தர் அவர் கொடுத்தா கட்டளைன்னு ஒண்ணு கொடுத்தா அதன்படி கீழ்ப்படினா சாபம் தான் வரும். எங்க வேதத்துல நீங்க வாசிச்சு பாருங்க, கட்டளைன்னு அவர் கொடுத்திருந்தா அது மீறினாலோ கீழ்ப்படியாம போனாலோ சாபம் அந்த இடத்துல வந்திருக்கிறது. நீங்க வாசிச்சு பாருங்க. அப்படியே தேவனாகிய கர்த்தர் ஏவாளுக்கு தேவன் கொடுத்ததான சாபம் என்னவென்றால் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல, அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கும் பொழுது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். ஏமா உனக்கு இந்த காரியத்தை செய்தபடினாலே தேவனாகிய கர்த்தர் உன்னை மன்னிச்சிருக்கலாமே, ஏன் உன்னை மன்னிக்கல? ஹல்லேலூயா. சரிம்மா விட்டுறேன், சரி இனிமே நீ அப்படி செய்யாத, சரியா செல்லம் அப்படின்னு அவர் சொன்னாரா? இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றார், உடனே ஸ்ரீ பார்த்து நீ கர்ப்பவதியாக இருக்கும் போது உன் வேதனையை பெருகுவேன். ஹல்லேலூயா. உன் கர்ப்பத்துக்குள்ள இருக்கிற பிள்ளை எது, எடுக்கப்பட்ட மண்ணி எது, விழுந்தான அந்த பூமி எது, அது எடுக்கப்பட்ட மண்ணை அல்லவா தேவனாகிய கர்த்தர் சுத்திகரித்து ஆதாமை உருவாக்கி அவன் ஆசீர்வாத சுவாசத்தை கொடுத்தார் அல்லவா. இப்பொழுது அவருடைய வித்து உன் வயிற்றுக்குள்ள வரும்பொழுது உன் வேதனையை பெருக பண்ணுவேன். அந்த வித்து யாருடையது? இப்பொழுது சர்ப்பத்தினுடையது. அந்த மண் உன் வயிற்றுக்குள்ள உருவாகும் போது ஹல்லேலூயா உனக்கு சந்தோஷம். அப்படியே டாக்டர் சொல்லிட்ட உடனே அப்படியே சந்தோஷம். எனக்கு ஒரு பிள்ளை உள்ள வந்த உடனே அதனுடைய அர்த்தத்தை புரியாமல் அல்லவா நீ தேவனுக்கு உள்ள தேவனாகிய கர்த்தர் உள்ள பிரவேசித்த கர்த்தர் குழந்தையை உள்ள வைத்த உடனே நீ சந்தோஷப்படாத, வேதனை பெருக பண்ணுவேன். இதை அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பொல்லாத பிசாசானவன் விழுந்த இடத்திலிருந்து எடுத்து உருவாக்கப்பட்ட அந்த மந்தான் இன்றைக்கு ஒரு வயிற்றுகளாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் வேதனையை பெருக பண்ணுவேன். அப்ப சகோதரியே முழுகாம இருக்கீங்களா? இதோ நீங்க பிரசவத்தை நோக்கி போயிருக்கீங்களா? இதுவரைக்கும் நீங்க சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உன் வேதனையை பெருக பண்ணுவேன். ஏன் ஒரு கர்ப்பவதியா இருக்கும் பொழுது ஏன் கர்த்தர் வேதனை பெருக பண்ண வேண்டும்? ஏன் அப்படிப்பட்ட ஒரு
ஹalleluya. அவரை கண்ணீர் வர வைத்து தோட்டத்தில் அவனை பரிசுத்தமாய் நிற்க வைத்தாரு. இன்னைக்கு நீ ட்ரெஸ் போடாம இருக்க முடியும், இனி நீ வஸ்திரத்தை தரிக்காம நீ இருக்க முடியாது. நீ வஸ்திரத்தை போட்டுதான் இருக்க வேண்டும். எங்கு போனாலும் ஒரு பாதுகாப்பு. ஹalleluya. கர்த்தருக்கு முன்பாக நீ பரிசுத்தமாய் இருந்த நீ இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் அவர் கொடுக்கிற ஒரு கர்ப்பத்தில் பிள்ளையை சுமக்கும் பொழுது நீ இன்றைக்கு வரைக்கும் சந்தோஷப்பட்டிருக்கிற. ஆனா சொல்றார் ஆண்டவர், உன் வேதனையை பெருக பண்ணுவேன். ஹalleluya. ஏமா உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், உன் வேதனையை பெருக பண்ணுவேன். நம்ம சண்டை போட்டோம்னா, ஒருத்தர் சண்டை போட்டா, மனுஷங்க சண்டை போட்டா, இல்ல கூட பிறந்தவங்க சண்டை போட்டா என்ன சொல்றோம்? உன்னை பழிக்கு பழி வாங்க விட மாட்டேன், உன்னை கொல்லாம விட மாட்டேன், உன்னை எங்க பார்த்தாலும் அப்பே கொண்டு போட்டுடுவேன். இப்படிப்பட்ட வார்த்தையை கூட பிறந்த சகோதர சகோதரி இன்னைக்கு சொல்றாங்க இல்லைங்களா? உறவினர் சொல்றாங்களே, அம்மா அப்பா சொல்றாங்களே, இப்படிப்பட்ட காரியத்தை இங்கிருந்து இருக்கக்கூடாது, வெளியே போயிடு, எங்காவது ஓடி போயிடு. இனி என்ன நீ அம்மா அப்பான்னு சொல்லாது, ஓடி போயிடு எங்காவது. ஹalleluya. வயிறென்று சபித்து தள்ளுறாங்கல்ல. ஹalleluya. அவன் ஆண்டவர் சொல்ற, உன் வேதனையை பெருக பண்ணுவேன்னு சொல்லல, மிகவும் மிகவும் பெருக பண்ணுவேன். ஏன் மிகவும் பெருக பண்ணுவேன் சொல்றாரு? நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர் அல்லவா, அவர் மன்னிக்கிற தேவன் அல்லவா. ஒரு பெண்ணை பார்த்து தேவன் சொல்றார், உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். ஹalleluya. ஆமென். ஏவாளே நீ ஆதாம், நான் அவர் எனக்கு புருஷன், நான் பொண்டாட்டி, நாங்கள் அவரும் 2 பேரும் ஒரே சரீரம் அப்படின்னு சொல்லி நீங்க இன்னமும் சொல்லிட்டு இருங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீ உள்ளே இருக்கிறதான பிள்ளை யாருடையது? சர்ப்பம் விழுந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்ட மண்ணினால உருவாக்கப்பட்டது, மாம்சத்தால உருவாக்கப்பட்டது, அவன் உள்ள இருக்க இருக்க வளர 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 3 மாசம் 6 மாசம் 8 மாசம் 9 மாசம் வர 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 இன்னைக்கு ஏவாள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறா. இந்த மாசத்துல வந்துரும், அடுத்த மாசத்துல வந்துரும், ஒரு குட்டி பாப்பா வரும், ஒரு குட்டி பையன் வரும்னு சொல்லி நீ சந்தோஷப்படலாம். ஆனா தேவனுடைய துக்கத்தை, தேவனுடைய வேதனை, தேவனுக்கு ஒரு வேதனை பெருக பண்ணியிருக்கிற குற்றத்தை உணராதபடிக்கு நீ இன்னமும் நினைக்கிறபடினாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பிள்ளை மாம்சத்துல உண்டான சந்ததி, அது உள்ள இருக்கிறது, அது மிகவும் வேதனையனா பெருக பண்ணுவேன். ஹalleluya. ஆமென். அவர் சாபத்தை பெற்றார். அந்த இடத்துல தேவனுடைய வாயிலிருந்து அவர் சாபத்தை பெற்றார். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். ஹalleluya. இந்த ஏவாள் ஆதாமுக்கு தேவனாகிய கொடுத்த சாபம் எதுவென்றால், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பான், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் புளைவிக்கும். ஒரு ஏவாள் ஒரு தன் கணவனுக்கு நல்ல நிம்மதியான சாப்பாடு கூட தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டித்த பூமியில சந்தோஷமாய் சாப்பிடாதபடிக்கு அவள் என்ன செய்யறான்? தன் கணவனுக்கே துரோகம் செய்தான். இன்னைக்கு கணவன் நிம்மதியாக சாப்பிட முடியுதுங்களா? ஹalleluya. எவ்வளோ ஒரு கஷ்டம், உள்ளத்துல எவ்வளோ ஒரு வேதனை, அதை உணராதபடிக்கு அவங்களை போட்டு அப்படியே பீச்சு எடுக்கிறீங்க. நீ சம்பாதிக்கு இவ்வளோதானு சொல்லி தரக்குறைவா பேசுறீங்க, அடிக்கிறாங்க. நிறைய பேர் புருஷன் அடிக்கிறாங்க, நிறைய பேர் தான் இச்சைக்கு அடங்கலைன்னு சொல்லி அடிக்கிறாங்க, தான் இஷ்டப்படி வரலைன்னு அடிக்கிறாங்க, தான் இஷ்டப்படி கேட்டதை வாங்கி கொடுக்கலன்னு அடிக்கிறாங்க, தரைக்குறைவா கணவனை அடிக்கிட்டு பேசுறாங்க, கெட்ட வார்த்தையில பேசுறாங்க. நிறைய ஏவாள் கெட்ட வார்த்தையில பேசுறாங்க, நிறைய ஏவாள் ஆதாமோ ஒரு மனதாய் உட்கார்ந்து கெட்ட வார்த்தையில பேசுறாங்க. கணவன் பேசுற கெட்ட வார்த்தையை பார்த்து மனைவி ரசிக்கிறான், மனைவி பேசுற கெட்ட வார்த்தையை பார்த்து கணவன் ரசிக்கிறான். 2 பேரும் கெட்ட வார்த்தையை பேசிட்டு சண்டே ஆனா இதுதான் ஓய்வு நாள் நம்பி போய் பைபிள் அப்படியே மாறுல சாய்ந்து கொண்டு சர்ச்சுக்கு போய் அப்படியே பரிசுத்தவாட்டியார் அப்படியே ஆராதித்து விட்டு முடிந்த உடனே அப்படியே கர்த்தருடைய சரீரத்தையும் அப்படியே புசித்து விட்டு வீட்டுக்கு வந்து மறுபடியுமாய் ஹalleluya மண்ணுக்கு திரும்புகிற வழியை அவர்கள் பார்த்துக் கொள்கிறார்கள். ஹalleluya. பிரியமான ஏவாளே, இன்றைக்கு நீ தோட்டத்தில் இருந்தபடிதான் நான் இருப்பேன் என்று சொல்வீனால் தேவனாகிய கர்த்தரே தோட்டத்தில் கேட்கல, நீ முடித்த உடனே தான் கேட்டார். நீ செய்த பொழுது உன் இஷ்டப்படி பறித்து சாப்பிடும் பொழுது கர்த்தர் வரவே இல்லை. ஸ்டாப் ஏவாளே, நீ சாப்பிடக்கூடாது. நீ என்னுடைய மகள் அல்லவா, எனக்கு நீ பிரியமானவள் அல்லவா, நீ எனக்கு ரூபவதி அல்லவா, நிறுத்து. நான் உனக்கு என்ன சொன்னல, கட்டளை சொன்ன கீழ்படுத்தியா, நீ இப்படி புசிக்கலாமா, நான் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்குவேன் என்று சொல்லி மகளே புசித்திராதே அப்படின்னு சொல்லவே இல்லை.
சுசிக்கிற வரைக்கும், நீ சத்தத்தோடு கூட பேசுற வரைக்கும் கர்த்தர் அமைதியா தான் இருந்தார். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு நான் எப்படி வேணாலும் நான் இருப்பேன், என்னை கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. நான் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணுவேன், நான் என்னை கேட்கறதுக்கு யாரும் இல்லை. என் பிள்ளைகள் விதவிதமா ட்ரெஸ் போட்டு, அலங்கோலமா ட்ரெஸ் பண்ண விட்டு, அரைகுறையா ட்ரெஸ் போட்டு என் பிள்ளைகள் முன்னாடி நடக்க விட்டு பின்னாடி இருந்து அழகு பார்ப்பேன். நானும் அப்படிதான் போவேன். லெக்கிங் போட்டுக்குவேன், எப்படி வேணா டைட்ஸ் போட்டுக்குவேன், யார் வேணாலும் பார்க்கபடி வசீகரமா இச்சிக்கிறபடி நான் ட்ரெஸ் போடுவேன், நான் சாரி கட்டுவேன். நான் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாளிலே உன் வஸ்திரத்தை நீ காத்துக்கொள், தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள்ள ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தையாவது இன்னும் தெரிகிறதா? ஹல்லேலூயா. பிள்ளைங்க ஸ்கூல்ல போகும்போது ஸ்கூல்ல ஓடி போடும் பொழுது +2 வரைக்கும் அப்படியே 2 பக்கம் ஓடி நல்ல பெருசா விரிச்சு பின்ன குத்தி அழகா முன்னாடி மார்பை மறைச்சு ட்ரெஸ் போட்டு போறாங்க, அடக்க ஒடக்கமா. ஆனால் +2 முடிந்து காலேஜுக்கு போகும்போது ஓடியே காரணம். ஹல்லேலூயா. துணி மேலேயே மார்பு மூட துணியே இல்ல, முன்னாடி துணியை போட ஓடியே இல்ல, துணி வஸ்திரமே இல்ல, அப்படியே காத்துல பறந்து போயிடுச்சு. ஹல்லேலூயா. அப்படியே ஆண்களை போல அப்படியே பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு அப்படியே மார்பை நிமிர்த்து கொண்டு நெஞ்சை நிமிர்த்து கொண்டு எங்களால் இப்படி நடக்க முடியும் என்று சொல்லி இன்றைக்கு திமிர் பிடித்த ஏவாளால் நடக்கும்படியாய் கற்றுக்கொள்கிற பெரிய ஏவாளு இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பாக நான் என் கணவனை நிர்வாணமாய் நிற்க வைத்தவள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு கணவன் நிம்மதியா சாப்பிட முடியுதா? கடன் வாங்குறாங்க, வட்டிக்கு வாங்குறாங்க. 10 ரூபாய் வட்டி, 5 ரூபாய் வட்டி, மீட்டர் வட்டி, டெய்லி வட்டி, 10 ரூபாய் வட்டி, வட்டி 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 வாங்கி உனக்கே கொடுத்து 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 அவர் அப்படியே மடிந்து போகிறாங்க. ஹல்லேலூயா. உன் விருப்பத்தை நிறைவேற்ற அங்க வட்டி வாங்க, இங்க வட்டி வாங்க, எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? நீ உணர்ந்தியா? என் கணவர் இப்படிப்பட்ட வேதனை சுமப்பதற்கு நான் தான் காரணம். இப்படி வேதனை சிந்தி உழைத்தாலும் அவர் மீது இரக்கமில்லாதபடிக்கு அவரை குற்றப்படுத்தி ஈனமாய் நடத்துகிற ஏவாளு, நீ உணர்ந்தியா? கணவருடைய பாவத்தை நீ சுமந்தியா? கடன் வாங்கும் பொழுது வட்டிக்கு வாங்கினாலும் பரவாயில்லை, நான் பகட்டாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஏவாளு, நீ உணர்ந்தியா? இன்றைக்கு என்னால்தான் இந்த நம்முடைய வீட்டில் கடன் வந்திருக்கிறது என்று சொல்லி நீ உணர்வாயானால் இந்த சத்தத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தரிடத்தில் மன்னிப்பீர்கள். கணவன் தேவன் ஆதாமுக்கு கொடுத்த சாபத்தை அவர் உடைக்க வல்லவராயிருக்கிறார். பூமி முள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். ஹல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு நீ புசிப்பாய். நிம்மதியான சாப்பாடு கிடையாது. சாப்பிட்ட உடனே அடுத்த சாப்பாடுக்கு ஓடணும். அப்படியே நீ சாப்பிட்ட பிறகு நீ பெற்றெடுத்த அசசியா கர்த்தர் எனக்கு தந்தார் என்று சொல்லி நீ பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு போய் சம்பாதித்து சேர்த்து வைக்கணும். ஓடு ஓடு ஓடு, சொத்து சேர்த்து வைக்கணும், வீடு வாங்கி வைக்கணும், இத்தனை நகை நட்டு வாங்கி வைக்கணும், இத்தனை சாரம் சேர்த்து வைக்கணும். எண்ணமெல்லாம் மண்ணு மண்ணு மண்ணு, பொண்ணு பொண்ணு, பொருளாசை, பேராசை, இப்படி சாத்தானுடைய வழிகளிலே போயிருக்கிறதுனால தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு ஏவாளே உன் நிமித்தமாக உன் கணவருக்கு கொடுத்த சாபத்தை பார்த்தியா? ஹல்லேலூயா. முதலாவது நீ அவளுக்கு 2 மரணத்தை கொண்டு வந்த, இப்போ அவளுக்கு நிம்மதியா சாப்பிட முடியாதபடிக்கு சபிக்கப்பட்டனா பூமியில அலைகிறவனாய் நீ மாற்றினாய். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 19 அதிகாரம் 19வது வசனத்துல அவனை மறுபடியும் நீ பிசாசனுடைய இடத்துக்கு நீ அவனை தள்ளுகிறாய். ஹல்லேலூயா. பிரியமான சகோதரியே, இன்றைக்கு உங்களுடைய கணவர் மரித்தால் எந்த இடத்துக்கு போவார்? பரலோகத்துக்கு போவாராம் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கிறதா? ஆமென். இல்ல, அவன் எடுக்கப்பட்ட மண் எந்த இடத்துக்கு போனானோ அந்த இடத்துக்கே திரும்புகிற ஏவாளாய் இன்னும் நீ நடத்தி கொண்டிருக்கிறாயா? உன் இஷ்டப்படி நீ நடத்தி கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு மனம் திரும்பு, இன்றைக்கு மனம் திரும்பு. ஹல்லேலூயா. எந்த இடத்துல அவர் போவார்? எடுத்த மண்ணை, ஹல்லேலூயா, எடுக்கப்பட்ட மண்ணை, எடுத்த மண் சர்ப்பம், ஹல்லேலூயா, எடுக்கப்பட்ட மண் ஏதேன் தோட்டம், ஏதேன் தோட்டத்துக்குள்ள எடுக்கப்பட்ட மண்ணை ஆண்டவர் உருவாக்கினார் அல்லவா? இன்றைக்கு நீ எடுத்த மண்ணுக்கு இடத்துக்கு உன் புருஷனை நீ அனுப்ப போகிறீர்களா? ஆதாமை அனுப்ப போகிறீர்களா? அப்படியானா கதறுங்க. உங்க கண் முன்னாலே கணவர் மறிச்சிட்டா உங்களால சொல்ல முடியும், என் ஆதாம் என் கணவர் அவர் ஆண்டவரோடு கூட தான் அவர் சஞ்சரிப்பார், அவர் பரலோகத்துல தான் இருப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்லுங்க, சொல்லுவீங்க. உங்க இஷ்டப்படி நீங்க தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்துட்டு
தோட்டத்தில் நிர்வாணமாய் நின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு என் ஆண்டவர் என் ஆதாம் பரலோக ராஜ்யத்துக்கு போயிருப்பார் என்று சொல்வீங்க. ஆனா இந்த சத்தியத்தை அறிந்து இந்த நாளிலே உங்க ஆத்மா சொல்லுங்க, என் கணவர் இதோ பரலோக ராஜ்யத்துக்கு அவர் போயிருப்பார் என்று சொல்லி நீங்கள் உண்மையை சொல்ல முடியுமா? விடாம பொய் சொல்லக்கூடாது. உண்மையா இனி கேட்ட பிறகாவது ஐயோ ஆண்டவரே என் கணவர் இதோ அந்த எடுத்த மண்ணுக்கு போய்விடக் கூடாது. அவே நீ எடுத்தீரே, அந்த எடுத்த மண்ணில் எடுத்து வந்து ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அந்த மண்ணை பரிசுத்தப்படுத்தினீரே, அந்த தோட்டத்துக்குள்ள நான் மறுபடியும் வர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க சொல்வீர்களா? கெஞ்சுவீர்களா? தேவனிடத்துல நீங்க கெஞ்சுவீர்களா? யோசிச்சு பாருங்க. உங்க கணவரை நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களால உங்க கணவருக்கு வந்திருக்கிறதான சாபத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க செய்த குற்றத்தினால உங்களுக்கு வந்த வேதனையும் சாபத்தையும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உணர்ந்து அழுது கண்ணீர் வடிங்க. ஹல்லேலூயா. எதையும் உணராதபடிக்கு மேலும் மேலும் பாவத்தை செய்துவிட்டு நீங்க பறித்து போயிடுவீங்க. அதனால பாவி பிள்ளையா இருக்கிற உங்கள் பிள்ளை மீது அந்த சாபம் எழுந்து ஐயோ அந்த பிள்ளைகளை காப்பாற்ற முடியாதபடிக்கு ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. பிரியமான சகோதரியே, ஏவாளே, நீ தேவனுக்கு முன்பாக மீறுகிறவளாய், ஹல்லேலூயா, கீழ்ப்படியாதவளாய், கட்டளைக்கு கீழ்ப்படியாதவளாய் நீ வாழ்ந்திருக்கிறாய். ஹல்லேலூயா. க்ளோரி. பாவம் பிரவேச ஆதியாகமம் 3வது அதிகாரம் 21வது வசனத்துல தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல தோட்டத்திலிருந்து நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் போல வருவனாய் இருக்கிறான், மாறிவிட்டான் என்று சொல்லி அந்த இடத்துல அவன் என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு எங்காவது ஐயோ என்னைக்கும் என் பிள்ளை என் கூட தான் இருக்கணும்னு எல்லா அப்பாவும் சொல்லுவாங்க. அந்த ஆண்டவர் சொல்ல என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு எவ்வளோ ஒரு வேதனை பார்த்தீங்களா? என்றைக்கும் நீ உயிரோடு இருக்க கூடாதுதான், நீ சாகாதபடிக்கு ஆண்டவர் சொல்ல புசிக்காதே என்று சொல்லி. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல நீ என்னைக்கு உயிரோடு இருக்க கூடாது, நீ என்னைக்கு உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த அவன் தேவனாகிய கர்த்தர் துரத்தி விட்டார். ஹல்லேலூயா. ஏவாள் தன்னுடைய கணவனையே தேவனுடைய தோட்டத்திலிருந்து அவள் துரத்தி விட்டாள். துரத்தி விடுவதற்கு அவள் காணப்பட்டாள். ஹல்லேலூயா. ஒரு பெண் தன் கணவனுக்கு செய்த துரோகத்தை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவன் ஏதேன் கர்த்தருடைய தோட்டத்துக்குள்ளாக இருக்கும் பொழுது அவள் மீறின ஒரு காரியம், அவன் கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடி செய்ததான துரோகம். தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள். யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஹல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படியாததினால கணவருக்கு ஏவாளே உன் ஆதாமுக்கு உன்னால வந்ததான சாபத்தை இந்த நாளிலே நீ உணர்ந்து நீ பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய தோட்டத்திலே அவருக்கு உன்னுடைய ஆதாமுக்கு 2 மரணத்தை வர வைத்தவர், நிர்வாணியாய் நிற்க வைத்தவர், தேவனுடைய சத்தத்துக்கு பயந்த ஆதாமை ஒழித்துக் கொள்ள வைத்தவர், நிர்வாணமாய் நிற்க வைத்தவர். அது மாத்திரமல்ல சாபத்தை வர வைத்தவர். பூமி சபிக்கப்பட்டதாய் மாறி போகும்படியாய் நீ தேவனுக்கு மீறினால வந்த காரியம். ஹல்லேலூயா. நீ செய்த குற்றம் இந்த நாளிலே இதோ உணர்ந்து தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஆண்டவரே கதறுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் செய்த காரியத்தினாலே நான் நிர்வாணப்படுத்தினவன் நான் தான் நிர்வாணத்தை வெளிப்படுத்தினேன் ஆண்டவரே என்று சொல்லி என் கணவருக்கு நான் அவமானத்தை வரவைத்தவன் நான் தான், சாபத்தை வரவைத்தவன் நான் தான், கண்ணீரை வரவைத்தவன் தான் என்று சொல்லி நீங்கள் உணர்வீர்களா? கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நின்று சர்ப்பத்துக்கு விரோதமாக எதிர்த்து நின்று தேவனாகிய கர்த்தர் அவருடைய அபிஷேகத்தினால் உங்களை நிரப்பி வல்லமையினால் இடை கட்டுவார். ஹல்லேலூயா. க்ளோரி. ஆமென். சரி, ஆதியாகமம் 3வது அதிகாரம். சரி, நிர்வாணப்படுத்திட்டு ஏவாளே நீ நிர்வாணப்படுத்திட்ட, சரி நீ செஞ்சிட்ட. ஆனா அதுக்கப்புறம் நீ தோட்டத்தில் இருக்கும் பொழுதே நீ செஞ்ச காரியம் தேவன் சொல்லவே இல்லையே, தேவானுக்கும் ஆதாமுக்கும் சொல்லவே இல்லையே. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7வது வசனத்துல அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து
அத்தி இலைகளை தைத்து நல்ல டெய்லர்ஸ் 2 டெய்லர்ஸ் ஃபர்ஸ்ட் ஏதேன் தோட்டத்துல உருவாக்கி விட்டார்கள். ஹalleluya glory. ஃபர்ஸ்ட் தேவன் தைக்கிறதுக்கு கத்து கொடுக்கல. ஆனால் இவர்கள் பாத்தீங்களா அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். இது யார் உண்டு பண்ணினது? கணவனும் மனைவியும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து அதை செய்யறாங்க. அத்தி இலைகளை தைத்து தேவன் சொல்லவே இல்லை நிர்வாணமா இன்ற பிறகு அத்தி இலை தைத்து கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனால் கணவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எவ்வளவு ஞானம் பார்த்தீங்களா? அவன் அத்தி இலைகளை தைத்து அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க நிர்வாணத்தை மறைச்சிக்கிட்டாங்க. திரும்ப திரும்ப அத்தி இலை தைச்சுக்கிட்டீங்கன்னா திரும்ப நிர்வாணத்தை என்ன பண்ணும்? அது வெளிப்படுத்தும். காத்துல அப்படியே அத்தி இலை அசையும். அப்ப அசையும் பொழுது என்ன ஆகும்? உங்க நிர்வாணம் தெரியும். மறுபடியும் என்ன செய்யுங்க? மறுபடியும் என்ன ஆகும்? மாம்சம் பிரவேசித்து பாவம் பிரவேசித்து மாம்சத்துக்குள்ள மறுபடியுமாய் தேவனுக்கு விரோதமாய் பாவத்தை செய்து செய்து மறுபடியும் நிரந்தரமாய் தோட்டத்துக்குள்ள வர முடியாதபடிக்கு நித்திய சாபத்தை பெற்றுக்கொள்ள கூடும். ஆமென். நிர்வாணத்தை மறைக்க ஏவாளே நீ அத்தி இலைகளை தைக்கிறவளாய் நீ காணப்பட்ட. ஆனா ஒண்ணு பாத்தியா, நிர்வாணம் என்று சொன்னவளை நீ அப்படியே நிர்வாணமாய் நிற்கல. ஆனா உனக்குள்ளே ஞானம் இருந்தது. ஹalleluya. மாம்ச சிந்தை மரணம், ஆவி சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ஆகும். உன் மாம்சத்துல என்ன செய்யற? உன்னை மறைக்கிறதுக்கு நான் நிர்வாணமா இப்ப நின்னுட்டேன். ஐயோ நான் என்ன பண்றதுன்னு அப்படின்னு இல்ல. ஆனா நீ என்ன செய்யல? தேவனுக்கு முன்பாக இனி நாம் நிற்க வேண்டுமே. என்ன செய்யணும்? அத்தி இலைகளை தைத்து உன்னை கட்டி கொண்டல அந்த ஒரு ஞானம், தேவன் உனக்கு கொடுத்த ஞானம், அந்த ஞானம் உனக்கு கொஞ்சம் எழுந்துட்டா என் மாம்சத்தை மறைக்கிறதுக்கு அத்தியில இதோ நான் கட்டி கொள்கிறேன் தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு பயம் இன்றைக்கு உனக்கு வந்துட்டா அத்தியில அப்பப்ப காதல அசையும். அப்பப்ப சாத்தான் வந்து நீ எவ்வளோ அழகா இருக்கிற, நீ எவ்வளோ அழகா பேசுற, நீ எப்படிலாம் இருந்தவ இப்படி எப்படியோ சொல்லி இன்றைக்கு இவனை வஞ்சித்தாலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து கட்டளை கீழ்ப்படிந்து அவனை நீங்க துரத்துவீர்களானால் ஆமே அத்தியிலேயே நீ தைத்து கொண்டதனாலதான் அன்றைக்கு நீ அத்தியிலேயே நீ தைத்து கட்டி கொண்டு நிர்வாணத்தை மறைக்க வேண்டும் என்கிறதான இதோ அந்த எண்ணம் ஞானம் உனக்குள்ளே இருந்தபடினாலே தான் தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடிந்தது. ஹalleluya. ஆமென். நீங்கள் மறைத்து கொண்ட பிறகுதான் கர்த்தர் வந்தார். அவர் சத்தத்தை நீங்கள் மறுபடியுமாய் கேட்டீர்கள். ஏன்? நிர்வாணத்தை மறைக்கணுமா? மறுபடியும் நிர்வாணத்தை காண்பிக்க கூடாது. அத்தியிலே மூடிட்ட பிறகு மூடியாச்சு. ஐயோ இது நிர்வாணம், தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செஞ்சுட்டோம் நீ உணர்ந்துட்டீங்கள. ஆதாமும் ஏவாளும் உணர்ந்து அத்தி இலைகளை தைத்தபடி அவர்கள் கட்டி கொண்டதனாலதான் நிர்வாணத்தை மறுபடியும் நீங்கள் மூடி மறைத்தபடினாலதான் தேவனுடைய சத்தத்தை உங்களால 2 பேரால கேட்க முடிந்தது. ஹalleluya. அதுதான் அந்த இடத்துல தேவனுடைய இரக்கம், மனதுருக்கம், அவருடைய கிருபை இறங்கி வந்தது. ஆதாமே என்று கேட்பதற்கு காரணம் என்ன? ஏவாளே நீ அத்தியிலை தைத்து நீ நிர்வாணத்தை மூடினபடினாலதான் கர்த்தருடைய சத்தத்தை நீ மறுபடியும் நீ கேட்க முடிந்தது என்பதை நீ இந்த நாளிலே நீ உணர்ந்து கொள். ஹalleluya. நீ எனக்கு பயப்பட மாட்ட, நீ எனக்கு எப்பொழுதுமே நீ பயப்பட மாட்ட, நீ எனக்கு எப்பவுமே நீ பயப்படாமல் நடந்து கொள்ளுவ அப்படின்னு சொல்லி அப்படியே தேவனுக்கு முன்பாக ஆதாமுக்கு முன்பாக நீங்கள் நடந்து கொள்வீர்களானால் தேவன் கைவிடப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் தவிக்கும் பொழுது வயதான காலத்திலோ அல்லது வாலிப பிரயாத்திலோ கைவிடப்பட்டு நீங்கள் நிற்பீர்கள். அப்பொழுது தவித்து போவீர்கள். ஹalleluya. நீ கட்டின அத்தி இலைய அது கழட்டினது, அது நீ கட்டின, ஆனா அது தேவனாகிய கர்த்தர் அவர் என்ன செய்தார்? ஹalleluya. அந்த அத்தியிலே நீ கட்டும் பொழுது 1 யோவான் 2 அதிகாரம் 16, 17, 18 வாசிச்சு பாருங்க. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பேரு இது 3ம் அந்த அத்தி இலையில உண்டு. ஹalleluya. ஆமென். அது அப்பப்ப வந்து மாம்ச சிந்தையை உண்டு பண்ணிவிட்டு மரணத்தை மறுபடியும் ஏற்படுத்தி விட்டு போகிறதான அந்த அத்தி இலையில உண்டு. ஹalleluya. அதனால தான் இன்றைக்கு மீண்டு வர முடியாதபடிக்கு கதறி துடிக்கிறோம். ஹalleluya. தேவன் இறங்காததற்கு காரணம் என்ன? பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறபடினா வேதம் சொல்லுகிறது. யோவான் 8 அதிகாரம் 34 பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான் என்று சொல்லி அப்போ
நாம் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறபடினால்தான் தேவனாகிய கர்த்தரால அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியாமல் நாம் நிற்கிறோம். காரணம் என்ன? உணர்ந்து கொண்டு, சத்தியத்தை உணர்ந்து கொண்டு உங்க குடும்பத்தை பரிசுத்தப்படுத்த இந்த நாளில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுப்பீர்களானால் தேவனாகிய கர்த்தர் நீங்களே அத்தியலையை கட்டிக்கொண்டு மறைக்கிறதுக்கு உங்களுக்கு கர்த்தருக்கு முன்பாக நிற்க ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருக்கிறது அல்லவா? அப்படி ஒரு பயம் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களை விட்டு அவர் போகவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆனால் நீங்க கட்டிக்கிட்டீங்க சரி, ஆனால் மறுபடியும் கிருபை பெற்றுக்கொண்ட பிறகு தேவனாகிய கர்த்தர் வருகிறார். இப்ப ஆதியாகமம் 3வது அதிகாரம் 21வது வசனத்துல ஆதியாகமம் 3வது அதிகாரம் 21வது வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஹல்லேலூயா. பிரியமான சகோதரி சகோதரியே, ஆதாமே ஏவாளே, நீங்கள் கட்டிக்கொண்ட அத்தியலைகளை நீங்கள் கட்டி தைத்து அந்த அரைக்கச்சைகளில நீங்க உண்டு பண்ணீர்கள். இது என்னுடைய வீடு, இது என்னுடைய இஷ்டம், என்னுடைய லைஃப் ஸ்டைல் வேற, நான் இப்படிதான் நான் வாழ்வேன், ஏன் இஷ்டப்படி நான் வாழ்வேன், அப்படியே தேவனையும் நான் என்ன செய்வேன், கனம் பண்ணுவேன் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தர் கழட்டிடுவாரு. ஹல்லேலூயா. தேவனுக்கு இஷ்டப்படி அவர் கொடுக்கிற ஆடையை போட்டாதான் தேவன தோட்டத்துக்குள்ள போக முடியும். இது என்னுடைய ஸ்டைல், நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லி உங்க இஷ்டப்படி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நீங்க நிற்பீங்கன்னா கர்த்தர் அப்படியே கழட்டிடுவாரு. ஹல்லேலூயா. உறிஞ்சிடுவாரு. அங்க என்ன செய்றாங்க, பாவத்தை உள்ள வர வச்சுட்டு நிர்வாணமா நின்ற பிறகு அத்தியிலேயே கட்டிக்கிட்டாங்க, அவங்களே கட்டிக்கிட்டாங்க, அதையும் அவங்களே கட்டிட்டாங்க. கட்டிட்ட பிறகு ஆண்டவர் என்ன சொல்றாரு, தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஹல்லேலூயா. பாருங்களேன், ஒரு பிள்ளைகளுக்கு பாவம் செஞ்சுட்டா, அடிச்சுட்டா, என்ன செய்யறா, தப்பு செஞ்சுட்டா, அந்த பிள்ளைகளை மறுபடியும் அரவணைச்சு எப்படி அவங்களுக்கு அரவணைப்பு கொடுக்கணுமோ அப்படிதான் அவங்க சரீரத்துல வேணா வளர்ந்தவர்களா இருக்கலாம். ஆத்துமா குழந்தை, அந்த ஆத்துமா குழந்தையா இப்ப பாவம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. தேவனாகிய கர்த்தர் இவர்கள் உண்டு பண்ண அத்திகளில மறுபடியும் மாம்ச இச்சைகளை தூண்டி மரணத்தை ஏற்படுத்துவான். மேலும் மேலும் பாவத்தை செய்ய தூண்டி சாபத்தை வர வைப்பான். மீண்டு வராதபடிக்கு தேவனுடைய கிருபையை மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனாலே தேவனாகிய கர்த்தர் தோல் உடைகளை அவர்களுக்கு அவர் உடுத்தினார். ஹல்லேலூயா. ஏன் அவர்கள் கட்டின ஆடை அவர் கழற்றி இவர் ஆண்டவர் தோல் உடைகளை உண்டாக்கினார். ஏன்னா தோல் உடைகளை அவர் கட்டும் பொழுது ஆட்டுக்குடியை அடித்து தேவன் அந்த தோலை எடுத்து அவர்களுக்கு உடுத்தினார். அந்த தோலில சீக்கிரத்துல காத்துல விலகாது. ஹல்லேலூயா. அந்த தோலில ரத்தம் இருக்குது. அந்த ஆட்டு தோல்ல என்ன இருக்குது, ரத்தம் இருக்குது. அந்த சரீரத்து மேல ஆட்டு தோல், அந்த சரீரத்து மேல பாதுகாப்பாய் போடப்பட்ட அந்த ஆட்டு தோலை அடித்து ரத்தத்தை சிந்தி, ஹல்லேலூயா, தோல் உடைகளை, அந்த தோலில ரத்தம் இருக்கும் இல்ல, அந்த ரத்தம் என்ன செய்யும், அந்த அத்தியை போல இந்த தோல் அசையாது. ஆமென். அப்படியே அந்த இடையில அப்படியே நிர்வாணத்தை மூடிக்கொள்ளும். சாத்தான் வரும்பொழுது அந்த தோல்ல இருக்கிற என்னுடைய ரத்தம் அவனுக்கு விரோதமாய் எழுதி அவனை சங்காரம் பண்ணும். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சர்ப்பத்தை சங்காரம் பண்ணும், சர்ப்பத்தின் தலையை நசுக்கும். ஹல்லேலூயா. ஏவாளே, நல்லா புரிந்துக்கோ, நீ ஆட்டு தோலை நீ போர்த்துக்கோ. இந்த நாளிலே தேவனுக்கு முன்பாக உன் கரத்தை நீட்டுவீர்களால் அப்பா என் நிர்வாணத்தை மூடுங்க. என் குடும்பத்துடைய அவமானம், என் குடும்பத்துடைய நிந்தை, பரியாசம், கடன் பிரச்சனைகள், வேதனைகள், வியாதிகள் பெருகி மீண்டு வர முடியாதபடிக்கு இருப்பதற்கு காரணம் நான் முப்பிதாகவும் நான் தான். இன்றைக்கு எனக்கு இறங்குங்க ஆண்டவர் என்று சொல்வீர்கள். ஆத்தியை கட்டியிருக்கிற உங்களை ஆண்டவர் கழட்டி தோலுடைய உடுத்தி தேவனாய் கர்த்தர் தோலில் இருக்கிற அவர் ரத்தம் குடும்பத்துக்கு விரோதமாக இருக்க சாபத்தை உடைக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்குதான் ஆண்டவர் அவர் தோலுடைய அவர் கழட்டி, அவர் அத்தியை கழற்றி தோலுடைய அவர் உண்டாக்கி அவர் கட்டிவிட்டார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். மண்ணினாலே உருவாக்கப்பட்டவன் மாம்ச சிந்தையுள்ளவனா இன்றைக்கு மாறி போனான். அதை பரிசுத்தப்படுத்துவதற்கு தான் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எப்பொழுதும் இடையில இருக்கும். சத்தியம் எனும் இடைக்கட்சியை கட்டிக்கொள்ள வேண்டும். எபேசியர் 6:12 எழுதப்பட்டிருக்கிறது. மாம்சத்தோடு ரத்தத்தோடு துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு கூட உங்களுக்கு போராட்டம் உண்டு. வான்படத்தின் பொல்லாத ஆவியோடு
எதிர்த்து நிற்க வேண்டுமானால் ஆட்டு தோலை நீங்கள் போர்த்து கொண்டால் நன்மை, ஆட்டுடைய ரத்தம் உங்களுடைய இடையில நீங்க கட்டி கொண்டால் மாத்திரமே எதிர்த்து யுத்தம் பண்ண முடியும். பரிசுத்தமாய் என் தேவனுடைய ஆட்டு தோலை எனக்காக அடிக்கப்பட்டாரு, தோட்டத்தை நாசப்படுத்தினவர், ஆமென், அவரையே வெட்கப்படுத்தினவர், அவர் கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர், மீறினவர் என்று சொல்லி உணர்ந்து கொண்டால் ஆட்டு தோலை இந்த நாளிலே நம்முடைய இடையிலே கட்டி குடும்பத்துக்கு விரோதமாய் வந்த சாபத்தை, ஆதாமுக்கு விரோதமாய் வந்ததான சாபத்தை பெற்றுக்கொள்ள வைத்தானே, அவனை அழிக்கும்படி தேவனாகி கர்த்தர் அவர் எழுந்தருளுவார். ஹல்லேலூயா. பிரியமான ஏவாளே, இன்றைக்கு இந்த நாளிலே இந்த சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய தோட்டத்தை பரிசுத்தப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. க்ளோரி. ஏவாள் ஆத்தியலை கட்டினபடினாலதான் அவளுக்கு ஒரு இரக்கத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். தேவனுடைய சத்தத்தை கேட்டார், தேவனுக்கு பயப்படுகிற பயம் வந்தது. அப்பப்போ நிர்வாணமாக நம்ம ஒளிந்து கொள்ளுவோம். ஆமென். அதை கட்டிக்கிட்டா நம்ம அப்பப்போ என்ன செய்வோம்? தேவனுக்கு பயப்படுகிற பயம் வரும். மாம்சத்துக்கு மறைத்து அத்தியலை அப்பப்போ டெம்பரரியா தான் மறைக்கும். ஆனா இந்த நாளில் நிரந்தரமாய் ஆட்டுக்குட்டியான ரத்தத்துக்குள்ளாக நீங்க பிரவேசிப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்தி அவருடைய ஆவி, அவருடைய ஆத்துமா, அவருடைய சரீரம் அவருக்குரியதை அவருக்கே கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. ஏவாளே, உன்னாலதான் உன் புருஷனுக்கு ஆதாமுக்கு சாவு வந்தது. அந்த உண்மையை ஏற்றுக்கோ. உன்னாலதான் தோட்டம் தீட்டுப்பட்டது, உன்னாலதான் ஆதாம் நிர்வாணமாய் நின்றான், உன்னாலதான் தோட்டத்தை கரப்பட்டது, உன்னாலதான் ஏதேன் தோட்ட சாபமாய் மாறினது. ஏதேன் தோட்டத்தில் நீ சாபத்தை பெற்றுக்கொண்டு நீ வந்தா, உன்னாலதான் பூமி சபிக்கப்பட்டது. ஏவாளே, உன்னாலதான் உன் பிள்ளையை சந்தோஷமா பெற்றெடுக்க முடியல. உன் வேதனையை மிகவும் மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடு கூட நீ பிள்ளை பெறுவா என்று சொல்லி ஒரு பிள்ளை பெறும்போது கூட இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாததற்கு காரணம் என்ன? உள்ள மண்ணுமா, உள்ள இருக்கிறது மாம்சம். மாம்சத்துக்கு நான் எப்படி உதவி செய்ய முடியும்? மிகவும் வேதனை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. அவர் மாம்சத்துக்குரிய தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் மாம்சத்தினாலே, மாம்சத்துல வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை அடித்து நொறுக்கப்படுவதற்கு அவர் ஒப்பு கொடுத்தார். ஆமென். இந்த நாளிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதபடி உங்களுடைய இருதயம் இருக்குமானால் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுங்க, சிந்திங்க. ஆமென். சரி, எல்லாம் வந்துருச்சு. ஏவாளே, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆதாமே, நீ எடுக்கப்பட்ட மண்ணை போய் நீ பண்படுத்து. ஹல்லேலூயா. சரி, எப்படி நான் பண்படுத்துறது? எப்படி நான் பண்படுத்துறது எனக்கு தெரியலையே. எப்படி? ஏவாள் சொல்றா, இன்றைக்கும் ஐயோ சிஸ்டர், ஆதாம் அவர் ரொம்ப வேலை பிஸி, நைட் ஷிஃப்ட், அவர் டயர்ட் ஆயிடுவாரு, அவர் ப்ரேயர்லாம் பண்ண மாட்டாரு. ஏன் பண்ண மாட்டாரு? உங்களுக்கு வேகமா, உங்களுக்கு வெட்கமா இல்லை? ஒரு புருஷன், ஒரு ஆதாம் ப்ரேயர் பண்ண தெரியல, ஒரு ப்ரேயர் பண்ண முடியல, அவர் ரொம்ப டயர்ட் ஆயிடுவார். வாய்க்கு ருசியா சமைச்சு வைக்க தெரியும், ஆனா தேவை நோக்கி துதிக்க வைக்க தெரியாதா? நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. ஆதாமுக்கு ஜெபிக்கணும் தெரியாது. ஆதாம் 10 o'clock தான் வருவாரு, அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு தூங்கிடுவாரு. அவர் ஜெபிக்கலைங்கிற வேதனை இல்லையா? வெட்கமா இல்லையா? உன் புருஷன் இந்த நாளிலே மறிச்சுட்டா, பரலோகத்துக்கு போக முடியாது. வெட்கமா இல்லையா? வேதனையா இல்லையா? உன் பிள்ளை வேதனையோடு பெற்றெடுத்து பெற்று மிகவும் வேதனையை பெருகுவேன்னு சொன்னாரு. உங்க பிள்ளை பைபிள் படிச்சு ஜெபம் பண்ண தெரியல, ஜெபம் பண்ண பிடிக்கல, உங்க தேவனுக்கு முன்பாக மீறுதலோட அவனும் காணப்படுகிறாரு. வேதனை இல்லையா? ஹல்லேலூயா. ஐயோ, என் கண்முன்னே என் கணவர் ஜெபிக்க மாட்டேங்கிறாரு, அவர் பாசிங் போட மாட்டேங்கிறாரு, பரிசுத்தமா இருக்க தெரியல, ஆலயத்துக்கு வர மாட்டேங்கிறாரு, சினிமா பார்க்கிறாரு, இந்த பிள்ளை இப்படி இருக்கிறாரு, நான் என்ன செய்ய ஆண்டவேன்னு சொல்லி புலங்கி தவிக்கிறது இல்லை. அவங்களோடு கூட சேர்ந்து உட்கார்ந்து நல்ல சினிமா பார்த்துக்கிட்டு, நல்ல வாய்க்கு ருசியா ஸ்நாக்ஸை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு, சினிமா நடிகைகள் உட்கார்ந்து அரைக்குறை ட்ரெஸ் போட்டு ஆடுகிறதோடு ருசித்து பார்த்து கொண்டு, சண்டே ஓய்வு நாள் பொய்யா ஏற்றுக்கொண்டு, சனிக்கிழமை ஓய்வு நாள் சொன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளை பாசம் சொன்னாருன்னு சொல்லி வேதம் என்ற என் ஆண்டவர் சொல்லுகிறார். ஓய்வு நாளை பரிசுத்தமே ஆசிரியர் யாத்ராம் 20ஆம் அதிகாரம் 4வது கட்டளை சொன்னா, ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லி எங்க பாசம் சொன்னாருன்னு சொல்லி, உன் பிள்ளை செத்தா, உன் கணவன் செத்தா, இதோ கண்டதோ கலரை கொடுப்பாங்கன்னு சொல்லி அங்கங்க ஓடி போய், இன்னைக்கு உன் மாசத்துக்கே ஓடி போய் நீ என்ன செய்யற? ஆண்டவர் விரோதமா நீ காரியத்தை செஞ்சு கொண்டிருக்க. நீ டிவி பார்க்கிறிய, உட்கார்ந்து
சினிமா நடிகர்கள் ஆறுது, சினிமா நடிகைகள் ஆறுதலா உட்கார்ந்து அறகுறியா உட்கார்ந்து ஆறுதை நீ பாக்குறிய. கர்த்தர் பாக்குறாருங்கிற ஒரு பயம் உனக்கு இருக்கா? ஏவாலே உனக்கு பயம் இருக்கா? உன் பிள்ளை டிவி ஆன் பண்ணிட்டு நீ இல்லாத நேரத்துல இல்ல நீ இருக்கிற நேரத்துல உட்கார்ந்து இதோ தேவனுக்கு விரோதமா இதோ சத்தத்தோடு கூட வேசித்தனம் செய்கிறானே, நீ அதை பார்த்தும் கண்டுக்காம போயிருக்கிற, நீ கவனிக்காம போய் கொண்டிருக்கிறீங்க, நீயே உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிரிக்கெட் மேட்ச் பாக்குற நேரத்தை சொல்லிவிடுற, விதவிதமா சமைக்கிற, ஆனா தேவனுடைய பாதத்துல உட்கார்றவனுக்கு நேரம் இல்லை. சர்ப்பத்தோடே நீ இருக்கிற, ஆதாமோடே இருக்கிற. ஹல்லேலூயா. ஆனா பரலோகத்துக்கு மாத்திரம் போகணும். எப்படி போக முடியும்? ஓய்வு நாளில் பரிசுத்தமாய் ஆசரின்னு சொன்னாரு, அது இஸ்ரவேலருக்கு எங்களுக்கு அல்ல, அது யூதருக்கு எங்களுக்கு அல்லன்னு சொல்லி தேவனுக்கு விரோதமாய் நீ பேசிக் கொண்டிருக்கிறாயே. தோட்டத்துல நீ தேவனுக்கு முன்பாக ஓய்ந்திருந்தனா உன் பரிசுத்த குலைச்சலாக்கி இருக்க முடியுமா? தோட்டத்தையே பரிசுத்த குலைச்சலாக்கி அவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினவள் என்ற நாமம் உன் நெற்றியில் தரிக்கப்பட்டிருக்கிறது. ஏவாளு, இன்றைக்கு உன் கணவர் இதோ நல்லா சாப்பிட்டு கை நிறைய 50,000 50,000 salary per month வாங்குற, கை நீட்டி நீ வாங்குற, உன் இஷ்டப்படி உன் பிள்ளைகளுக்கு செலவு பண்ற. தேவனுக்கு நீ என்ன கொடுக்கிற? தேவனுக்காக நீ எப்படி வாழ்ந்த? அவ்வளவு சம்பாதித்து கொண்டு வந்து உன் கையில கொடுக்கும் பொழுது உன் கணவர் நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா? ஐயோ, இவர் மறிக்கும் பொழுது பரலோகத்துக்கு எப்படி போவாரு? தேவனை அறிகிற அறிவில்லாமல் இருக்கிறாரு, தேவனுடைய வாசனை இல்லாமல் இருக்கிறாரு. காரணம் என்ன? நான் தான் என்று சொல்லி என்றைக்காவது உட்கார்ந்து அழுது இருக்கிறீங்களா? என்றைக்காவது கண்ணீர் வடித்திருக்கிறீங்களா? ஆமென். இதுதான் வாழ்க்கை. நான் எல்லாரையும் நான் தான் ரொம்ப நல்ல சூப்பரா சுகமா ஆசீர்வாதமா நான் இருக்குன்னு சொல்றீங்களே மனைவியே, உங்க கணவர் கெட்ட வார்த்தையா பேசுறாரு. உன் கண்ணனுக்கு இவ்வளவு ஒரு இங்கிலீஷ் அழகா பேசுற உன் கணவர் கெட்ட வார்த்தையா பேசுகிறாரு. உங்களுக்கு கொஞ்சமாவது வேதனை இருக்குதா? ஹல்லேலூயா. இன்னைக்கு என் கணவர் மரிச்சுட்டா பரலோகத்துக்கு போவாரா, அல்லது நான் மரிச்சுட்டா பரலோகத்துக்கு போவாரா? இதுவரைக்கும் ஆண்டவர் எதையும் கை வைக்காதவனை பாதுகாத்து கொண்டு வந்ததற்கு காரணம் என்ன? ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை சொல்லி அப்பப்ப போய் சர்ச்சில் போய் எட்டி பார்க்கிறோம் இல்ல, அதான் கிருபை. நீ அத்தியிலே கட்டி இருக்கிறதுனாலதான், அப்பப்ப கத்தரை நோக்கி நீ பார்க்கிறதுனாலதான், ஆட்டுத்தோலை கட்டி விடுகிறதுக்காக நீ கட்டி இருக்கிற அத்தியிலே கட்டுவதற்காக தான் தேவனாகிய கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே உணர்ந்துக்கோ. உன் கணவர் முட்டி போட்டு ஜெபிக்காம இருக்கிறாரா? நீ உணராம இருக்கிறியா? அவர் போயிட்டா நீ என்ன செய்ய முடியும்? உன் கணவர் இருந்துட்டா உன்னால வாழ முடியுமா? ஹல்லேலூயா. தோட்டத்தில் நிர்மாணமாய் நிற்க வைத்தாயே, கொஞ்சமாவது உன் கணவர் ஜெபிக்கல, ஆண்டவருக்குள்ளாக இன்னும் போகல, உங்களுக்காக ஜெபிக்கிறவராய் மாறவில்லை என்று சொல்லி வேதனை உங்களுக்குள்ளே இன்னும் வராத வரைக்கும் அந்த சாபம் வீட்டுக்குள்ள அப்படியேதான் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அந்த நாளிலே நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உள்ளே வர்றதுக்கு இடம் கொடுங்க. என் கணவர் நல்லா செபிக்கிறோம், என்னோடு கூட சேர்ந்து செபிக்கிறோம். எத்தனை ஆதாம் ஏவாளோட கரம் பிடித்து செபிக்கிறீங்க, ஏவாளோட கை பிடிக்கிறதுக்கே முடியல. ஜெபிக்கும் போது ஏவாளோட கையை பிடிக்கிறதுக்கே முடியல. ரெண்டு பேரும் உட்கார்ந்து தேவனுக்கு முன்பாக என்றைக்காவது உட்கார்ந்து ஜெபிச்சிருக்கீங்களா? கணவன் மனைவி சேர்ந்து உட்கார்ந்து ஜெபிச்சிருக்கீங்களா? இல்ல, அவர் லேட்டா வருவாரு, நான் மத்ததான் ஜெபம் பண்ணுவேன். ஆமென். ஏன் இந்த கொஞ்சம் தேட அந்த ஒரு கிருபையில தான் இன்றைக்கு குடும்பம் நிக்குதுமா. இன்றைக்கு கண்ணீர் விடு, இன்னைக்கு கண்ணீர் விடு. உன் கணவர் ஜெபிக்காம இருக்கிறாருன்னா இதை விட சாபம் வேற எதுவுமே கிடையாது. இதை விட வேற சாபம் எதுவுமே இல்லை. உன் கணவர் கெட்ட வார்த்தை பேசுறாரா? நீ உயிரோடு இருக்கும்போதே உன் கணவர் கெட்ட வார்த்தை பேசுதோ, நீ உயிரோடு இருந்த பிரயோஜனம் என்ன? சுகமோகமாய் வாழ்கிற உயிரோட செத்தவர் உன் கணவர் குடும்பத்தை பறித்து நீ புகுந்த வீட்டை குறித்து கேவலமாய் பேசுகிறத ரசிக்கிறியா? ஏவாளே, உன் கணவருடைய வீட்டை குறித்து அவமானப்படுத்தும் போது, உன் கணவரோட பிறந்தவனை குறித்து தாறுமாறாய் பேசும்பொழுது நீ ரசிக்கிறாயா? உனக்கு நாளைக்கு இப்படிப்பட்ட ஒரு வேதனை வரும் என்று நீ உணராதபடி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? உன் மீறுதல், உன் அக்கிரமம், உன் பாவம், உன் பெருமை, உன் தகவல் பொல்லாங்கனால் உண்டான உன் புத்தி. ஹல்லேலூயா. புத்தி இல்லாதவளா, தேவனுக்கு பயப்படாதவளா இருக்கிறதுனாலதான் உன் கணவர் உன் இஷ்டப்படி வாழ வேண்டும் என்று நீ நினைக்கிறபடியால்தான் உன் சாபம், உன் வேதனையும், உன் சாபம் உனக்கு கொடுக்கப்பட்ட சாபம் உன் பிள்ளைக்கு இருக்கிறது என்று நீ மறந்துடாத. ஹல்லேலூயா. நீ செய்த காரியம் உன் புருஷனுக்கு மாத்திரமல்ல, ஆதாமுக்கு மாத்திரமல்ல, உன் பிள்ளைக்கு வந்து சேர்கிறது. ஹல்லேலூயா. உன் வேதனையை பெருக பண்ணுவேன், மிகவும் பெருக பண்ணுவேன். உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் இரக்கமில்லாத ஒரு சாபம். ஹல்லேலூயா. ஆனா அந்த சாபம் இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. ஹல்லேலூயா.
ஹalleluya. இன்னைக்கு உட்கார்ந்து நீங்க யோசிச்சு பாருங்க. ஆமென். பண்படுத்தும்படி அப்படியானா நான் என்ன செய்யணும்? அப்படியானா யார்? நான் எல்லாரும் சொல்லு எல்லாசிலையும் அப்படியே நான் ஆதாம பரிசுத்தப்படுத்த முடியாது. அது எப்படி பரிசுத்த முடியாது? நான் எப்படி பரிசுத்தமாக்க முடியும்? அவனல்லவா என்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்றீங்க? சண்டை போடுறீங்க. அப்படி அல்ல. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற தேவன் அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர் என்று சொல்லி இரவும் பகலும் ஓயாமல் ஜீவங்களுக்கு ஜீவங்கள் ஆண்டவராகிய ஆட்டுக்குட்டியானவரே அவர் இரவும் பகலும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் அவர் போற்றி துதிக்கிற பரிசுத்தர் என்று போற்றி துதிக்கிற தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், தூதர்கள் மத்தியிலே கொடாபடி தூதர்கள் மத்தியிலே போற்றப்படுகிற தேவன். அவராலே கூடாதா? அவராலே கூடாதா? ஆதாமே உன்னை பரிசுத்தப்படுத்த என் ஆண்டவராலே கூடாதா? ஏவாளே உன்னை பரிசுத்தப்படுத்த என் தேவனாலே கூடாதா? அவன் ஞானமுள்ள தேவன். உன் கணவரை உன் ஆதாமை பரிசுத்தப்படுத்த அவராலே கூடும். ஏவாளே உன்னை பரிசுத்தப்படுத்த என் தேவனாலே கூடும். ஏனென்றால் அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் நீதியின் தேவன். அதுக்கு ஒரே ஒன்று, நான் தான் பாவம் செய்தேன் ஆண்டவரே சொல்லி ஏவாளே நீ எல்லா பாவத்தையும் நீ சுமந்து கொள்வாயானால், நீ ஒப்பு கொடுப்பாயானால், நீ ஒத்துக்கொள்வாயானால் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உன்னை பரிசுத்தமாக்க முடியும். உனக்கு கொடுக்கப்பட்ட சாபத்தை உடைக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி ஏற்றுக்கொள்கிற சகோதரியார் நீங்கள் இருப்பீர்களானா இப்ப சொல்லிக் கொள்ளுங்க, ஆமா இது உண்மைதான், இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி நீங்க உண்மையை ஏற்றுக்கொள்வீர்களானால் அப்போ தேவன் உங்களுக்கு சொல்லப்பட்டதான் ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? என் குடும்பம் பரிசுத்தமாகணும்ப்பா, என் பிள்ளைங்க எந்த காலம் இதோ எனக்கு வயசாயிட்டு என் கண்முனே என் பிள்ளை திருந்தாம இருக்கிறான், என் கண்முனே என் பிள்ளை வேசித்தனம் செய்யறான், என் கண்முனே என் கணவன் ஜெபிக்கிறது இல்லை, என் தேவனுக்கு விரோதமா நடக்கிறாங்க, நான் எப்படிதான் பரிசுத்தப்படுத்துகிறது? எல்லாம் வளர்ந்துட்டாங்க, என் வார்த்தை ஒரு நாளும் கேட்க மாட்டாங்க என்று சொல்லி நீங்க கண்ணீர் விட்டு நீங்க கதறுகிறீங்களா? அல்ல இல்லைனா ஏன் ஆதாம் ஏன் இஷ்டப்படிதான் இருக்கணும், நான் சொல்றபடிதான் நான் இருக்கணும் நீங்க சொல்வீர்களானால் அது உங்களுடைய இஷ்டம். கர்த்தரும் அப்படிதான் விட்டு கொடுக்கிறார். ஆனா ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் ஏவாளை சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்துல எப்படி ஆதாமை தேவனாகிய கர்த்தர் உருவாக்கினாரோ அப்படியே எப்படி ஆதாமை உருவாக்கினார் ஏவாளே நீ உணர்ந்து கொள். அப்படியானால் ஆண்டவர் இடத்துல நீ ஒப்புக்கொடு. உன் ஆதாமுடைய மாம்சத்தை பரிசுத்தப்படுத்தும்படி நீ மறுபடியும் தேவனத்தை தேடு, தேவனிடத்துல போ. ஆண்டவரே இதோ உங்க மண்ணை நான் என்ன செஞ்சுட்டேன்? மரணத்தை வர வச்சுட்டேன், நிர்வாணமா நிக்க வச்சுட்டேன். என் கணவர் நல்லா சம்பாதிக்க முடியாதபடி அவரு சம்பாதிக்கிற அவருக்கே பத்தல, என் குடும்பம் பத்தாதபடி கடன் பிரச்சனை வேதனைப்படுது, என் பிள்ளைங்க சாப்பிட முடியல, நல்ல வஸ்திரத்தை உடுக்க முடியலன்னு சொல்லி நீங்க என்ன செய்ய? மறுபடியும் ஆதாமை உருவாக்குவதற்கு அவனிடத்துல போய் கொடுங்க. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரனுக்கு தேவனுடைய வார்த்தையை தெளிவாய் சத்தியத்தை சொல்லும். ஆனால் அவருடைய மனைவி எப்படிப்பட்டவள்? தேவனுடைய ஊழியத்திற்காக அர்ப்பணித்து தேவன் அழைத்த பாத்திரம். இந்த நாளில் அவர்கள் ஊழியம் செய்திருக்க வேண்டும். தகுந்த நேரத்தில் ஏற்ற நேரத்தில் அவர்கள் சரியா தேவனுடைய வார்த்தையை கொடுக்கப்பட்டது, தொடங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தையை அசட்டை பண்ணி ஹல்லேலூயா தன்னுடைய மாம்சம் என்னுடைய எலும்பு என்னுடைய மாம்சம் புருஷன் பொண்டாட்டி மனைவி என்று சொன்ன அவருடைய மாம்சம் சிந்தையினாலே இன்றைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் தேடி வந்தாரு. இதோ உங்க பின்னால் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை இதோ வேதனையோடு கூட அந்த சாபத்தை சுமக்காதபடிக்கு உங்களை தேடி வந்து பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று தேடி வந்த பரிசுத்தர் அல்லவா? அவர் சத்தத்தை நீங்கள் புறம்பே போட்டுவிட்டு உங்க மாம்ச ஆசைகளை நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக தேவனுடைய சத்தத்தை நீங்கள் உணர்ந்து கூட இதோ தோட்டத்துக்குள்ளே ஒளிந்து கொண்டு இதோ தேவனுக்கு விரோதமாய் மறுபடியும் அத்தியிலேயே கட்டிக்கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதனால ஐயோ சகோதரியே பின்னால் இருக்கிற சாபம், பின்னால் இருக்கிற வாழ்க்கை ஹல்லேலூயா, பின்னால் ஒவ்வொரு குடும்பத்துக்கு முன்பாக பின்தொடர்ந்து
வருகிறதான அந்த சர்ப்பத்தின் வல்லமை வரும்பொழுது நீங்கள் வயதான காலத்திலோ இல்ல சில நாட்களிலோ மாதங்களிலோ வருஷங்களிலோ அதை உணரும் பொழுது கதறி அழுவீர்கள். ஐயோ கர்த்தாவே, உங்க சத்தம் தேடி வந்ததே, உங்க சத்தம் தேடி வந்ததே, சொன்னார்களே ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஆமென். ஏவாளே, உன்னை பார்த்து தேவன் அதட்டவில்லை, அவர் ஆதாமை நோக்கி கூப்பிட்டார். ஹல்லேலூயா. இந்த ஏவாள் என்ன செய்றீங்க? புருஷனை மரியாதை இல்லாம நடத்துறீங்க, புருஷனை அவமதிக்கிறீங்க, எட்டி ஒதுக்கிறீங்க, காரி உமிழ்கிறீங்க, கன்னத்தில் அடிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடித்தது போல அவரை அவமானப்படுத்தி விட்டு வெளியே வரும்பொழுது பெயருக்கு இவர்தான் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி பெருமையார் பெயருக்கு வைத்துக் கொள்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். அப்படி இருக்காதீங்க. நாய்க்குட்டியவனா பெயர் வைத்து சொல்லி கூப்பிடலாம். எந்த மனைவி தன்னுடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிறாரோ அவருடைய பெயரை தேவன் சபையில் அவமானப்படுத்துவார். ஹல்லேலூயா. கிறிஸ்து ஆதாம் யார்? அவர் கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் கிறிஸ்துவாய் இருக்கிறார், தேவனுடைய சாயலாய் இருக்கிறார், தேவனுடைய ரூபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை பார்த்து, ஆதாமை பார்த்து நாய்க்குட்டியை போல பெயர் வைத்து உடைய கணவரை கூப்பிடுகிறீர்களா? உங்களுக்கு வேண்டாம் அந்த நாய்க்குட்டி அடங்கி இருக்கலாம். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீதியுள்ள தேவன், எந்த ஏவாள் இதோ ஆதாமை பார்த்து ஆதாமே என்று கூப்பிடுவதற்கு கர்த்தருக்கு மாத்திரம் தான் அதிகாரம் உண்டு. அவள் ஏவாளுக்கு அதிகாரம் இல்லை. கணவரை பார்த்து ஆதாமே என்று கூப்பிடுவதற்கு ஏவாளுக்கு அதிகாரம் இல்லை. அடங்கியிரு, உன் கொடுக்கப்பட்ட புருஷனுக்கு நீ அடங்கியிரு. ஹல்லேலூயா. கீழ்ப்படிந்து கர்த்தருக்குள்ளாக அவரை கீழ்ப்படியும்படி கட்டளைக்கு ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. மறுபடியும் போய் நீ அத்தியிலே கட்டிக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கை நீ தேடாதவனுக்கு ஆட்டு தோலை என் தேவன் கழற்றி அதை உடுத்தினார் அல்லவா? ஆட்டு தோலை கழற்றி உடுத்துகிற அந்த வஸ்திரத்துக்குள்ள பாதுகாப்புக்குள்ளாக இன்றைக்கு என் ஆண்டவர் வரேன் என்று சொல்லி ஒப்புக்கொடுக்கிற குடும்பத்தை ஏவாளை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஆதாமை கொடு, ஆதாமை என்கிட்ட கொடு, ஆதாம் என்னுடையவன் என்று சொல்லி ஏவாளே உன்னை பார்த்துதான் கேட்கிறார். இப்போ மறுபடியும் ஆண்டவரை சொல்லி ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7-8 ஆண்டவரே, நீ உருவாக்கினபடி உங்க மண்ணு நீங்க எடுத்தீங்களா? நீங்க எடுக்கப்பட்ட மண்ணை நீங்க உருவாக்கி அவன் ஆசைக்கு சுவாசத்தை கொடுத்து ஜீவாத்மாவானான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதே. இப்போ என் கணவருக்குள்ள ஆத்மாவும் இல்லை, சரீரமும் இல்லை, சுத்தம் இல்லை, எனக்கு துரோகம் செய்யறாங்கப்பா, எனக்கு துரோகம் செய்யறாங்க ஆண்டவரே. எனக்கு நல்ல புருஷன் சொல்லி வீட்டில என் கூட இருந்துட்டு வெளியில துரோகம் செய்யறாங்க ஆண்டவரே. என் கண் முன்னால செய்யறாங்கப்பா. நான் திக்கட்டோட நிற்கிறேன் ஆண்டவரே. நான் இன்றைக்கு யாருமே இல்லை, எனக்கு பின்னால பேசுதலும் செஞ்சிருக்காங்க ஐயா. இதோ நான் இப்ப கேட்கிறேன் ஆண்டவரே, விவசாயம் செஞ்சிருக்காங்க ஆண்டவரே. ஆனா நான் செய்யலன்னு நடிக்கிறாங்கப்பா. ஆனா அந்த உண்மை எனக்கு தெரியும் ஆண்டவரே. இதோ என் கணவர் விவசாயம் செய்திருக்கிறவர், பேசுதலும் செய்திருக்கிறாரப்பா என்று உணர்ந்து தெரிந்து கொண்டால் நீங்கள் கைத்தத்தில் ஒப்பு கொடுத்துருங்க ஆண்டவரே. இந்த பொல்லாத ஆவி என் குடும்பத்தை மதிக்க கூடாது. ஐயோ, கணவனுக்கு மனைவி துரோகம் செய்யக்கூடாது, மனைவி கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடாது. ஆண்டவரிடத்தை போய் ஒப்பு கொடுத்துரு. இது பொல்லாத பிசாசுடைய கிரியை, அதிலிருந்து மீண்டு வர முடியாது. அது ஆவி, அது வேசித்தன ஆவி, அது சர்ப்பத்தின் ஆவி. ஆனா ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொல்றார், அவர் உருவாக்கினார்ல, அதே அவர்கிட்ட போய் கொண்டு போய் ஏவாளே நீ கொடுத்துரு ஆண்டவரே, நீங்க கொடுத்த நீங்க எடுக்கப்பட்ட மண்ணு உங்ககிட்ட நான் கொடுத்துறேன் ஆண்டவரே. தோட்டத்துக்குள்ள அழைத்து கொண்டு வா, ஆதாமை அழைத்து கொண்டு வா, மறுபடியும் தோட்டத்துக்குள்ள அழைத்து கொண்டு வா. ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே பண்படுத்துங்க, பண்படுத்தும்படி நான் தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லு. மற்றபடி அவர்களை கரைபடாதபடிக்கு, மற்ற இடத்துல கரைபடாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபி. ஆண்டவரிடத்துல பேசு, ஆதாமை பரிசுத்தப்படுத்தும்படி ஒப்புக்கொடு. நன்மை தீமை புசிக்காதபடி நீ ஜெபி. ஆண்டவரிடத்துல ஆதாமின் சாவுக்கு நான் தான் காரணம்னு தேவனிடத்துல நீ ஒப்பு கொடுப்பாயானால் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 17வது வசனத்துல ஆதாமின் ஆவி ஆத்மா சரீரம் தேவனிடத்துல கொடுத்துட்டு, ஆதாமுடைய ஆவி ஆத்மாவை தேவனிடத்துல நீ கொடுத்துட்டுனா உனக்கு கொடுக்கப்பட்டதான சாபத்தை உடைத்து உன்னை நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்க என் தேவன் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கும்போதே நீ கொண்டிருக்கிற உன் மகன் உன்னுடைய ஆதாமுக்கு நீ உயிரோடு இருக்கும் பொழுது நீ சாவை வர வைத்தவர் என்பதை உணர்ந்து அவருக்கு சாவை அழித்தவர் என் தேவன், மரணத்தை அழித்தவர் என் தேவன், அவரிடத்துல கொண்டு போய் நீ கொடுப்பாயானால்
உன் கணவரை கடைசியில் அவர் உயிர்ப்பிக்கிற பிந்தின ஆதாமாக முடியும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம், சற்றே அறியாதபடிக்கு உன் ஆதாமை தேவனிடத்தில் கொடுத்துரு. அது அவருடைய மண், நீயும் அவரிடத்துல போயிடு, நீயும் அவருடைய மண். ஹல்லேலூயா. உன் பிள்ளையை கர்த்தரிடத்துல கொடுத்துரு. உன் வயிற்றில் இருக்குது அவர் வைத்திருக்க அவர் எடுக்கப்பட்ட மண், அதை பரிசுத்த குலைச்சலாக்கியவர். அந்த மண் மாம்சமாய் உன் வயிற்றுக்குள்ள இருக்கிறபடினால அதையும் பரிசுத்தப்படுத்தபடி தேவனிடத்துல கொடுத்து விடு. ஹல்லேலூயா. கட்டளைக்கு ஆதாம செய்ய கீழ்ப்படின்னு சொல்லி நீ கற்றுக்கிடு, நீங்க கற்றுக் கொடுங்க. ஏவாளே நீங்க ஏற்ற துணையா இருக்க. ஆதியாம் 2:18 வசனத்தின்படி ஏவாளே நீ நல்ல ஏற்ற துணையா இருக்க நீ ஆண்டவருக்கு முன்பாக நீ ஒப்புக்கொடு. ஆதியாம் 3:24 வசனத்தின்படி ஜீவ விருட்சம் மறுபடியும் தோட்டத்துக்குள்ள ஜீவ விருட்சமா இருக்கிற அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள நீ மறுபடியும் பிரவேசிக்க தேவனாக கர்த்தர் அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனாம் நீ பரிசுத்தப்படுத்து, பயப்படாதே. ஐயோ ஏதாவது ஆயிடுமோ, நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே, என் பெண்ணாச்சே அப்படின்னு சொல்லாது. கர்த்தர் உன் பக்கத்தில் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். உன்னுடைய ஆதாமை பரிசுத்தமாக்க அவராலே கூடும். அதிகாரம் 2:21-23 வரை வசனத்தின்படி வாசிக்கும் பொழுது உன் எலும்பிலிருந்து ஆதாமுடைய எலும்பிலிருந்து நீ எடுக்கப்பட்டவள் தான். ஒரே சரீரமாய் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக இந்த நாளில் தோட்டத்துக்கு முன்பாக போய் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் இருவரும் உங்களுடைய கருத்தில் இருக்கிறோம் அப்பா. நீங்க எடுக்கப்பட்ட மண் ஆண்டவரே, நீங்க எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, நீங்க எங்கள் பிதா என்று சொல்லி அதற்கு முன்பாக நீங்கள் முழங்கால் பட்டுவீர்களால் இந்த ஆதாம் சாபத்தை நீக்கி உங்களை சுத்திகரிக்க ஒரு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 11:3 வசனத்தில் சொல்லுகிறது, ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார், ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறார் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹல்லேலூயா. புருஷனுக்கு கிறிஸ்து தலையாய் இருக்கிறார்மா, ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறார், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார். அப்போ நீங்க உங்களுடைய எலும்பு கடைசி நாட்டில் உயிரடையலைன்னா கிறிஸ்துவை பார்த்து பிதா கேட்பான், இந்த எலும்பு ஏன் உயிரடையல? உங்களுடைய ரத்தம், என் குமாருடைய ரத்தம் சிந்தப்பட்டது, ஏன் இந்த ஆதாமுடைய ஏன் எலும்பு உயிரடையல, ஏன் இந்த ஏவாளுடைய எலும்பு உயிரடையல கேட்கும்போது கிறிஸ்துவை நீங்கள் வெட்கப்படுத்துகிறீர்கள். ஏன் ஏவாளே உன்னை பார்த்து ஆண்டவர் கேட்பான், உன்னுடைய ஆதாம் ஏன் உயிரிடவில்லை என்று சொல்லும் பொழுது தைரியமாய் சொல்லு, அவர் என் இஷ்டப்படி அவர் வாழ வைக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி நீங்க ஆண்டவரிடத்துல போய் அத்திரை கட்டி கொண்டு போய் தைரியமாய் சொல்லுங்க. ஆனா ஏவாள் உண்மையை சொன்னா, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொல்லி, புருஷன் என்றால் எழுப்புதல், மனைவி என்றால் உதவி செய்பவள். அப்போ கர்த்தருக்குள்ளாக நீங்க 2 பேரும் இணைந்து தேவன் தந்த சரீரத்தில் நீங்க பெற்றுக்கொண்டிருக்க நீங்கள் அவருடைய ஆவி ஆத்மா சரீரம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருக்காக உங்க பெற்றெடுத்த பிள்ளைகளை பரிசுத்தமாக்குவதற்காகத்தான் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கிருபையை கொடுத்தார். ஆட்டு தோலை அவர் போட்டு விட்டார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 7:14 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 7:14 வசனத்துல என் ஆண்டவர் சொல்லுகிறார், எண்ணத்தினாலே அவ்விசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவ்விசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். ஹல்லேலூயா. இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாய் இருக்கின்றன. ஹல்லேலூயா. அப்படியே அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்களா? மனைவியானவளே 16வது வசனம், உன் புருஷனை நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிறதான கிருபையை, அவர் கொடுக்கிறதான ரட்சிப்பை நீங்கள் பெற்று கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். 1 கொரிந்தியர் 15:35 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானால் மரிச்சவன் எப்படி உயிரோடு வாழ முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, புத்தியனே நீ விதைக்கிற விதை செத்தாவழிய உயிர்ப்பிக்க மாட்டாது. அப்போ ஏவாளே உன் குடும்பத்துக்காக உன் கணவனுக்கு நீ கொன்று போடுவதற்கு நீ செய்த காரியம், உயிரோடு இருக்கும்போது உன் கணவனுக்கு கொன்று போட்டல, உன் கணவனுக்கு மரணத்தை வர வைக்கல. இப்ப நீ சொல்லி, ஆண்டவரே நான் மறிக்கிறேன்ப்பா, என் குடும்பத்துக்கு என் குடும்பத்தை பரிசுத்தமாகுறதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, விதையே செத்தாவழி
உயிர்ப்பிக்க மாட்டாதே. ஆமே, ஒரு விதையே அது செத்து அழிந்து அது மண்ணோடு மண்ணா மங்கி புதிய ஒரு சின்ன ஒரு அப்படியே அழகா முளையை முளைப்பித்து அது அப்படியே விருட்சமாய் வந்து அதுவே ஒரு விதையே அதுக்குரிய ஒரு கணத்தை அது கொடுக்கிறது அல்லவா? அப்படியானால் உன்னை உருவாக்கின தேவன் இந்த நாளில் குடும்பத்தின் பிள்ளைகளையும் உன் கணவரையும் மறுபடியும் உயிர்ப்பிக்கும்படி பிந்தின ஆதாமாகிய ஆண்டவராக ஆட்டுக்குட்டி ஆண்டவரத்துல போய் என் ஆதாமை ஒப்புக்கொடு, உன் ஆதாமை ஒப்புக்கொடு. ஏவாளு, நீ உன் ஆதாமை ஒப்புக்கொடு, உன் பிள்ளையை நீ ஒப்புக்கொடு. அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் ஜென்ம சரீரத்தை என் ஆண்டவர் அது விதைக்கப்பட்டாலும் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும்படியால் என் ஆண்டவர் பிந்தின ஆதாமாகிய என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குடும்பத்தை உயிர்ப்பிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 47வது வசனம், முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே ஏவாளே, நீ மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்கள் அப்படிப்பட்டவர்கள், வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவர்களோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நீ வானத்துக்குரியவர்கள் சாயலா நீ மாற வேண்டும். ஹல்லேலூயா. மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. ஹல்லேலூயா. 50வது வசனத்துல உன் மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கவே முடியாது. மரணமே உன் போர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அந்த நாளிலே தேவாலே முழு காரணமா முழு பொறுப்பையும் நீ ஏற்றுக்கொள்வாய். ஆனால் மரணத்தை உடைக்க உன்னாலே முடியும், உங்களாலே முடியும். ஹல்லேலூயா. அப்படி இந்த வசனத்தின்படியே தேவனாகிய கர்த்தர் நமக்கு நித்திய வீடு, அழியாத ஒரு வீடு பரலோகத்துல 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 5வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே தேவனாகிய கர்த்தர் உங்களை எழுப்பி என் தேவ நித்திய கூடாரத்தில் கொண்டு போய் சேர்க்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதாம் அவன் கீழ்ப்படிந்தான், சர்ப்பத்துக்கு சர்ப்பத்துக்கு நீங்க எதிர்த்து நின்றால் உங்களுடைய ஆதாமை நீங்கள் மீட்டுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆதாமுக்கு தரித்திரத்துக்கு, எல்லாவற்றுக்கும், சரீரத்துக்கு, சுகத்துக்கு, வியாதிக்கு, மரணத்துக்கு, எல்லாமுக்கு, எல்லா மாம்சத்தின் கிரியைகள் கலாத்தியர் 5:19 சொல்லப்பட்ட எல்லா கிரியைகளுக்கும் எல்லாவற்றையும் கொண்டு வந்தவள் இந்த ஏவாளே. ஹல்லேலூயா. தேவனுடைய தோட்டத்துல போய் ஆண்டவரிடத்துல பேசு. அவன் குடும்பத்தை பாதுகாப்பதற்கு ஏவாளுக்கு நித்திய மரணம் அல்ல, ஆமே, நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு பிந்தின ஆதாம் இடத்துல இப்ப போய் நீ பேசு. அப்ப நீ ஆதாம் இடத்துல பேசினதில்ல, இப்ப போய் நீ என்ன செய்ய, பிந்தின ஆதாம் இடத்துல நீ போய் பேசு. அப்படி பேசும் பொழுது கர்த்தர் உன் கண் முன்னே உன் கணவரை ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. உன் ஆதாமை மறுபடியும் தோட்டத்துக்கு கூட்டிட்டு நீ போ. பிரியமான சகோதரியே ஏவாளே, நீ எப்படி தோட்டத்தை விட்டு எப்படி துரத்தப்பட்ட அல்ல, கர்த்தருடைய துரத்தினார் அல்ல, மறுபடியும் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக உன் ஆதாமை உள்ளே கூட்டிட்டு போக முடியுமா? உன் பிள்ளைகளை கொண்டு போக முடியுமா? அந்த தோட்டத்துக்குள் நுழைந்த சர்ப்பத்தை நீ துரத்த முடியுமா? நாளில நீ தீர்மானம் எடு. ஹல்லேலூயா. சாக விடமாட்டார். ஹல்லேலூயா. உன் ஆதாமை அவர் சாக விட மாட்டார். அதுக்கு நீ ஒரே ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? தேவனிடத்துல போய் நீ பேசு. அன்னைக்கு நீ சொன்னல, சர்ப்பமே நீ வஞ்சித்தது ஆண்டவரே என்று சொல்லி, இப்ப போய் நீ சொல்லு, ஆண்டவரே சர்ப்பமே நீ வஞ்சித்தது, அவனுடைய கிரியெல்லாம் என்னத்துல இருக்கு, எங்கிட்ட கொடுத்த ஆதாம உங்ககிட்ட கொடுக்கிற ஆண்டவரே, மறுபடியும் நீங்க மாத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. ஆவியாத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆவியானவரே உங்க ஆவியை ஊற்றுங்க. எனக்கு கொடுத்த ஆதாமுக்குள்ள அவங்களுடைய ஆவியை ஊற்றுங்கப்பா. அபிஷேகத்தை ஊற்றுங்க ஐயா. அப்பப்ப கொஞ்சம் ஜெபிக்கிறாரு, மறுபடியும் ஓடி போகிறாரு, திடீர்னு வராரு, திடீர்னு காணாம போறாரு. எப்பதான் ஒரு நல்ல சிரமமான ஒரு தேவனுடைய மனுஷனாய் மாற போகிறீங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஆவியான இடத்துல போய், நீங்க ஆட்டுக்குட்டியான இடத்துல போய் உங்க ஆதாமுக்காக நித்திய மரணம் வராதபடிக்கு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவருடைய மண்ணை அவருடைய கரத்துல ஏவானே நீ கொடுத்துரு. அவரிடத்துல போய் ஒப்பு கொடுத்துரு, உருவாக்கும்படி ஒப்பு கொடுத்துரு, பரிசுத்தப்படும்படி ஒப்பு கொடு. ஹல்லேலூயா. உன் ஆதாமை அவர் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. நீ கட்டின அத்தியிலே நீ
கட்டும்படி நீ இடம் கொடுத்தா கர்த்தர் நாளிலே ஆட்டுக்குட்டியான தோலுடையும் கட்டி பிந்தினாதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ அவர் உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க தோட்டத்துக்குள்ளாக உனக்கு கொடுத்த அந்த சாபத்தை உடைத்து நித்திய மரணத்தை காணாதபடிக்கு நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி பிந்தினாதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துவா, உன் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துவா. உன் கண்முன்னே உன் ஆதாம் மரித்து போனாலும், ஆதாமே உன் கண்முன்னே ஏவாள் மரித்து போனாலும், பிந்தின ஆதாமிடத்துல என் ஏவாளை ஒப்ப கொடுத்திருக்கிற பிந்தின ஆதாமை நம்பி ஆட்டுக்குட்டியாக நம்பி என் ஆதாமை ஒப்ப கொடுத்திருக்கிற என் பிள்ளைகளை ஒப்ப கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி மரியா 2:15 படி அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது, ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததி பெருபடிதானே என்று சொல்லி மாம்சத்துல இல்லம்மா, மாம்சத்துல அல்ல, மாம்ச சந்ததி உண்டாக்குவதற்காக அல்ல ஏவாளே, பரிசுத்த சந்ததி அவருடைய வார்த்தையினாலே நிரப்பப்பட்டு அவர் பரிசுத்தமாய் சந்ததி உருவாக்கும்படிதான் அல்லவா உனக்கு அந்த சாபத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. உன் வயிற்றுக்குள்ளே இருக்கிறது மாம்ச சந்ததி, அதை பரிசுத்தப்படுத்து. ஹல்லேலூயா. ஏவாளே உன் ஆதாமை நீ பரிசுத்தப்படுத்து, உன் பிள்ளைகளை நீ பரிசுத்தப்படுத்து. அதுக்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், 2 பேர்கிட்ட பேசணும். யார்கிட்ட பேசணும்? ஒரு சர்ப்பத்திடத்துல பேசல, நீ ஆண்டவர்கிட்ட நீ பேசல, நீ சர்ப்பத்திடத்துல பேசல. யாக்கோபு 4:7 தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஆதாமுக்கு சொன்ன கட்டளை அப்படியே ஏற்றுக்கோ, அந்த கட்டளைக்கு நீ கீழ்ப்படி. சர்ப்பம் கிட்ட பேசினால அவன்கிட்ட எதிர்த்து நில்லு. ஹல்லேலூயா. சர்ப்பத்தை எதிர்த்து நில்லு, தேவனுக்கு கீழ்ப்படுத்துது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லு. அப்பொழுது அவன் உங்களை விட்டு உன் குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு அவன் ஓடி போவான். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன். ஏவாளே இன்னைக்கு கலிங்கூரு கர்த்தர் இதோ உன்னை கொண்டு தேவன் குடும்பத்தை ரட்சிக்க முடியும். உன்னை கொண்டு வந்ததான மரணத்தை உடைக்க பிந்தின ஆதாம் உன் பக்கத்திலே அவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேரும் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. உனக்கு விரோதமாய் எது யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார் என்று சொல்லியிருக்கிறாரு. ஏவாளே நீ பயப்படாது, உன்னோடு இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் ஆட்டுக்குட்டியானவர், அவர் ரத்தத்தை சிந்தினவர், உனக்குரிய ஒரு சொட்டு ரத்தம் உனக்குதான். தைரியமா எழுந்து தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு அவரிடத்துல உண்மையை சொல்லு. ஹல்லேலூயா. உண்மை என்ன? நீதி. நீதியுள்ள தேவனுக்கு முன்பாக போய் உண்மையை சொல். ஆண்டவரே நான் பாவி, நாலு வந்த நிர்வாணத்தை நான் மூடுவதற்கு அத்தியை கழட்டுங்க, என் குடும்பத்தை நான் கட்டியிருக்க அத்தியை கழட்டுங்க, ஒப்புக்கொடு. அப்படி ஆட்டு தோலை கட்டி உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க பிந்தின ஆதாமாகிய நாட்டுக்குட்டியானவர் வீட்டு வாசலுக்கு முன்பாக நிற்கிறார். அவர் சத்தத்தை கேட்டு நீங்கள் கதவை திறப்பீர்களானால் உங்களோடு கூட உட்கார்ந்து அவர் போஜனம் பண்ணுவார், நீங்களும் அவரோடு கூட உட்கார்ந்து போஜனம் பண்ணுவீர்கள். குடும்பம் மறுபடியும் ஏதேன் தோட்டத்தை போல பூமியிலே நிற்க வைக்க, அந்த சர்ப்பத்துக்கு முன்பாக நிற்க வைக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றை மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்க, உங்களுடைய குடும்பத்தில் வருகிற எல்லாவற்றுக்கும் நான் தான் காரணம் என்று சொல்லி எந்த ஒரு பெண்ணானவர் அவர் உணர்ந்த அந்த வேதனையை அந்த குற்றத்தை ஒப்புக்கொள்வாரோ அந்த குடும்பத்தை தேவனாகிய கர்த்தர் அவர் உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். இந்த சத்தியம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கேட்ட சகோதரியே, உங்களை அர்ப்பணிங்க, ஜெபிங்க, முழங்கால் படிங்க. உடைய ஆதாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் தேவனாகிய கர்த்தராலே பரிசுத்தமாக்க முடியும். மனைவி பரிசுத்தமாக இருக்கிற போதே கணவன் பரிசுத்தமாகிறான் என்றார். இதோ நீங்கள் பரிசுத்தத்துக்கு முன்பாக என் ஆண்டருக்கு முன்பாக அவர் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களை உருவாக்குற யெகோவா ஓசேன் உங்கள் குடும்பத்தை உருவாக்கி நிற்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் சொன்னவர் மாறாதவர், அவர் சொன்னதை செய்வதும் நிறைவேற்றுவதும், அவர் உங்களை கைவிடுவதும் இல்லை, விட்டு விலகுவதும் இல்லை. உங்கள் குடும்பத்தை அப்படியே வசனத்தின்படி அவர் ஆசீர்வதிப்பாராக. பிரியமான சகோதரியே, தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க, பேசுங்க, சர்ப்பத்துக்கு எதிர்த்து நில்லுங்க. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வீட்டுக்குள்ளுங்க, தேவனுடைய நாட்டுக்குள்ளாக குடும்பமாய் பிரவேசிங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.